श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने नम ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய எல்லா பக்தர்களையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். பீஷ்மருடைய பிரார்த்தனைகள் இந்த நிகழ்ச்சி, பீஷ்மருடைய உன்னதமான பிரார்த்தனைகளை பற்றி நம்ம இந்த வாரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். நம்ம வந்து இந்த பீஷ்மருடைய ஸ்துதி, பீஷ்மருடைய பிரார்த்தனை வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம்ன்ற அமல புராணத்திலேருந்து நம்ம கேட்குறோம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகத்துவம் என்ன, எப்படி இது ஒரு அமல புராணம், மிகவும் தூய்மையான புராணம் அப்படின்றத பற்றி நம்ம கடந்த 2 வாரமாக அதை பற்றி கேட்டுட்டு இருக்கோம். எப்படி இந்த பாகவதம் வந்து மிகவும் சுவை நிறைந்த ஒரு சாரமாக இருக்கு. எப்படி சுகதேவ கோஸ்வாமி இந்த திவ்யமான பாகவதத்தை பேசி பரீட்சித் கேட்டது வந்து எவ்வளவு மிகவும் உன்னதமானது அப்படின்றத பத்தி நம்ம கேட்டோம். அதற்கு பிறகு எப்படி இந்த பாகவதத்தினுடைய நேர்மையான ஸ்ரவணத்தின் மூலமாக தினசரி நம்ம வந்து இந்த பாகவதத்தை கவனத்தோட கேட்பதன் மூலமாக என்ன ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம கேட்டோம். நம்மளால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேருக்கு நேர் சந்திக்க முடியும் ஸ்ரவணத்தின் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான களங்கங்கள், அழுக்கு, தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே தூய்மை அடைந்து சுத்த சத்துவத்துக்கு ஏற்றம் பெற்று நம்ம பகவானுடைய தூய பக்தனாக ஏற்றம் பெறுவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த பாகவத ஸ்ரவணம் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாகவதம் பகவானுடைய உன்னதமான லீலைகள், பகவானுடைய பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய உன்னத தொடர்பே பக்தி அப்படின்னு வரையறைக்கப்படுறது. அந்த பக்தியினுடைய உன்னத நிலை என்ன, அந்த தூய பக்தியினோட அறிகுறிகள் என்ன போன்ற விஷயங்கள் இந்த பாகவதத்துல பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கேட்டோம். போன வாரம் குறிப்பா நம்ம பீஷ்மதேவருடைய பிரார்த்தனைகளை நம்ம கேட்பதற்கு முன்னாடி பீஷ்மதேவர் யார் அப்படின்ற அவருடைய மகத்துவத்தை பத்தி கொஞ்சம் கேட்டோம். நம்ம எப்படி அவர் பிறந்தார், அவருக்கு என்ன மாதிரியான வரங்கள் கிடைக்கப்பட்டது, அவர் எப்படி கிருஷ்ணனுடைய தூய பக்தராக இருந்தார் அப்படின்றத நம்ம கேட்டோம். இதே ஸ்ரீமத் பாகவதத்துல பீஷ்மதேவரை 12 மகாஜனர்கள்ல ஒரு மகாஜனரா அவர் கருதப்படுறார். அதையும் நம்ம கேட்டோம். யார் யமதர்மராஜாவே அதை சொல்றார். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகுதியை பத்தியும் நம்ம கேட்டோம். குறிப்பாக உத்தவர், பிரகலாதர், பீஷ்மர், நாரதர் 4 பேர் ஒரு வரையறைக்கிறாங்க. பக்தினா என்ன அப்படின்றது சதா சர்வ காலமும் அனுக்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமும் விஷ்ணுவை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறது, கிருஷ்ணரை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட மனப்பான்மையில இருக்கக்கூடியவர்களே அவங்க பக்தி நிறைந்தவர்களாக இருக்காங்க, அல்லது அவங்க உன்னத பக்தியை பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட உன்னத நிலையில இருக்கக்கூடியவர் பீஷ்மதேவர் அப்படின்றத பத்தி நம்ம போன வாரம் கேட்டோம். போன வாரம் நம்ம சில சம்பவங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். எப்படி பீஷ்மதேவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சார், மற்றவர்களுக்கோசரமே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். இன்னும் சொல்லணும்னா மற்ற வைஷ்ணவர்களுக்கோசரம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சார், மற்றவங்களுடைய நலனுக்கோசரம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். அவரோட வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி மற்றவங்களுக்கு உதவுறது அப்படின்றத அடிப்படையாக கொண்டே இருந்தது. இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா சுயநலத்தை அடிப்படையாக இருக்கக்கூடாது, சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடாது. ஆனா ஒருத்தனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கணும். இங்க நான்
மாணவ சேவை மாதவ சேவைன்றது நான் சொல்ல வரல. என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்தவங்க எல்லோரையும் துக்கத்திலிருந்து சுகத்திற்கு கொண்டு வரக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம அதற்கோசரம் உழைக்கணும். நம்மக்குள்ள ஆனந்தத்தை தேடிக்கணும் அப்படின்னா நம்ம தன்னை அறியும் விஞ்ஞானம்ன்ற பாதையில ஈடுபடணும். நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளை தூய்மைப்படுத்திக்கக்கூடிய முயற்சின்ற அந்த பயிற்சியில் ஈடுபடும் பொழுது மற்றவர்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுத்தணும். ஸோ நம்ம தூய்மையடைய நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணோம்னா மற்றவர்களுக்கு எப்படி உதவுறது அப்படின்றது முயற்சி பண்ணும். இதை கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார். பலராமர்கிட்டையும் மத்த கோபர்கள் கிட்டையும் ஏதாவ ஜன்ம சாபல்யம் தேஹினாம் இஹ தேஹிஷு பிராணைர் அர்த்தைர் தியா வாச்சா ஸ்ரேய ஆச்சரணம் சதா அப்படிங்கிறது மிகவும் நம்ம சிந்தித்து கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில யோசிச்சு நம்ம பயிற்சி கொண்டு வரணும். பகவான் என்ன சொல்ற அப்படின்னா, ஜன்ம சாபல்யம் நம்ம பிறவி எடுத்து பிறவி பெருங்கடல் பிறந்து நம்ம உன்னத ஒரு நிலையை அடைந்திருக்கணும். அதற்கு என்ன ஒரு அறிகுறி அப்படின்னா, தேஹினாம் இஹ தேஹிஷு, இந்த உடலுக்குள்ள நம்ம இருக்கோம். இந்த உடலுக்குள்ள நம்ம ஒரு மனிதனாக பிறந்து நம்ம பண்ணிருக்கக்கூடிய மிகவும் பக்குவமான காரியம் என்ன அப்படின்னா, பிராணயர் நம்ம உயிரை கொண்டு, அர்த்தயர் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு, தியா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொண்டு, வாச்சா நம்ம வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்ரேய ஆச்சரணம் சதா, மற்றவங்களுக்கு சிறந்த உதவியை செய்யக்கூடியவனாக நம்ம இருக்கணும். அப்ப அந்த சிறந்த உதவின்றது என்னது அப்படின்னா, நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பிக்கக்கூடிய வழிமுறையை நம்மளும் பயிற்சி பண்ணணும், மற்றவங்களுக்கும் அதை எடுத்து கொடுக்கணும். அதற்கோசரம் என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அப்ப நம்மளுடைய மனித பிறவி வெற்றிகரமாக அமைகிறது. அப்ப நம்ம ஜென்ம சாபல்யத்தை அடையணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தகுதியை பீஷ்மதேவர் கொண்டிருந்தார். பீஷ்மதேவர் தன் வாழ்க்கை முழுக்க இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தார். எப்படி தானே பகவானுடைய திவ்யமான நாமம் ரூபம் குணம் நிலைகள்ல ஆழ்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாம பாண்டவர்கள் எந்த அளவுக்கு பகவான் மேல பக்தி கொண்டிருந்தாங்களோ அப்படிப்பட்ட பக்தியை அவர் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முயற்சி பண்ணார். அது மட்டும் இல்லாம தர்மத்தையும் நிலைநாட்ட மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணார். இதை நம்ம அவருடைய ஸ்துதிகள் மூலமாகவும் அவருக்கு கிருஷ்ணர் மேல இருந்த அந்த தூய பக்தியின் மூலமாகவும் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இப்ப சில சம்பவங்களை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். பீஷ்மதேவருக்கு அற்புதமான வரம் கிடைத்திருந்தது. அதுல ஒரு வரம் என்ன அப்படின்னா, யாரும் அவரை வதம் செய்ய முடியாது, யாராலும் அவர் கொல்லப்பட முடியாது. அப்புறம் அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப அவரால் உயிரை விட முடியும். இப்படிப்பட்ட ஒரு வரம் அவருக்கு கிடைச்சது. நம்ம பார்க்கலாம் இந்த மகாபாரத போர்ல, இந்த மகாபாரத போர் தொடங்கறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் சில சம்பவங்கள் இல்ல ஒரு சில சந்தேகங்களை நம்ம இங்க நிவர்த்தி செய்யலாம். இப்ப பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க, பீஷ்மதேவர் ஒரு பெரிய ஒரு தவறு செஞ்சிருக்காரு. அவர் ஒரு மகாஜனான்னு நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க, பெரிய தூய பக்தர் சொல்றீங்க. அப்ப எப்படி அவர் திரௌபதியோடைய வஸ்திராபரணத்தை அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம். ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது கிருஷ்ணரை கூட ஒரு இடத்துல சொல்றாரு, அத எப்படி பீஷ்மர் அந்த சமயத்துல தட்டி எந்த கேள்வியும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை சில பேர் எழுப்பலாம். ஆனாலும் ஒரு பக்கத்துல நம்ம பார்க்கலாம், பீஷ்மதேவருக்கு சிசுபாலனை எதிர்த்து அக்ர பூஜை, அந்த பூஜை நடக்கும் பொழுது கிருஷ்ணரே பரமபுருஷர், அவரே உன்னதமான கட்டுப்பாட்டாளர், அவரே உன்னதமான படைப்பாளர், அவரே உன்னதமான பராமரிப்பாளர், அவரே இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் அவரால் நிலைநாட்ட முடிஞ்சது. துரியோதனை எதிர்த்து பேச முடிஞ்சது. கிருஷ்ணருடைய ஏற்றத்தை அவரால் விளக்க முடிஞ்சது. கிருஷ்ணரை நிந்திச்சு பேசுறதை அவரால் சகிச்சிக்க முடியல. தர்மம் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட பீஷ்மதேவர் அந்த சபையில திரௌபதியோட வஸ்திராபரணம் செய்யும் பொழுது அவர் அமைதியா இருந்துட்டார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், இதற்கு பின்னாடி பகவானுடைய திட்டம் அங்க இருக்கு. இப்போ அந்த சபையில பீஷ்மதேவர்
அந்த நடந்த சம்பவத்தை வந்து அதற்கு எதிர்த்து அவர் அவர் ஏதோ ஆக்ரோஷமிட்டு அவர் வந்து அந்த அங்க நிறுத்திருக்கலாம். அப்போ அங்க வந்து பக்தியினுடைய ஏற்றம் வெளிப்படாம இருந்திருக்கலாம். கிருஷ்ணர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. என்ன ஆறுது, திரௌபதி யாருமே உதவாத சமயத்துல நிராகதி, எந்த விதமான யாரோட உதவியும் இல்லாம திரௌபதி என்ன பண்றாங்க, 2 கையும் தூக்கி கோவிந்தான்னு கத்துறாங்க இல்லையா. கிருஷ்ணர் கிட்ட முழுமையாக சரணடைகிறாங்க. கோவிந்தான்ற அந்த நாமத்திலேயே அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது. இதை நம்ம இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கலாம். ஒரு வாய்ப்பை கிருஷ்ணர் காமிக்கிற உலகத்திற்கு, நான் என்னுடைய பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கோசரம் இருக்கேன். என்னுடைய பக்தர்கள் நமே பக்த பிரணஷ்யதி, என்னோட பக்தர்களுக்கு என்னைக்குமே அழிவு ஏற்படாது. என்னுடைய பக்தர்களுக்கு எப்பயுமே அவங்களுடைய பாதுகாப்புல நான் நாட்டம் கொண்டிருக்கேன். அதுக்கோசரம் நான் காத்துன்னு இருக்கேன் அவங்களுக்கு உதவுறதுக்கோசரம். நேஹாவிக்ரமணாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயா. கிருஷ்ண சொல்றார், சிறிதளவு பக்தி தொண்டுல ஒருத்தர் ஈடுபட்டாலும் கூட அவங்களை மிகப்பெரிய அபாயத்திலிருந்து நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறார். திரௌபதி கிருஷ்ணனுடைய தூய பக்தை. அவங்க கிருஷ்ணர் வந்து திரௌபதியை காப்பாத்துறார். சரியா? சோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்காது. அதற்கு பிறகு பல காரணங்கள் இருக்கு. கிருஷ்ணனுடைய இச்சை இந்த மகாபாரத போர் நடக்கணும். ஏன்னா இந்த பூமி மிகப்பெரிய பாரத்தை கொண்டிருக்கு. என்ன அந்த பாரம்? அசுரர்கள், பொறாமை கொண்டவர்கள், தர்மத்தின் பிரகாரம் காரியங்களை நடத்துறதுக்கு எதிர்த்து இருக்கக்கூடியவர்கள் இந்த பூமியில அவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுது. அதனால பூமி தேவியால் அது தாங்க முடியல. அதனால கிருஷ்ணர் ஏற்பாடு செஞ்சு குருக்ஷேத்திர போர்க்களத்தின் மூலமாக இந்த அசுரர்களை பகவான் வதம் செய்யறார். சரி, இது ஒரு காரணம். அதனால பீஷ்மதேவரை அவர் வந்து மகாஜனர், அவர் இப்படிப்பட்ட பகவானோட திட்டத்துக்கு உட்பட்டு அவர் நடக்கிறார் அந்த இடத்துல. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், ஏன் அவர் வந்து பாண்டவர்கள் பக்கம் சண்டை போட்டிருக்கலாமே, அவர் ஏன் கௌரவர்கள் பக்கம் சண்டை போட்டாரு? அது அப்படியும் அவரை வந்து நிந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆனா நம்ம யோசிக்கணும், அவர் நம்ம யோசிக்கலாம், இந்த மகாபாரதம் போர்லயே நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் பீஷ்மதேவர் அவருக்கு நல்லா தெரியும் இந்த பாண்டவர்கள் மிகவும் அப்பாவிகள், பாண்டவர்கள் நேர்மையானவர்கள், பாண்டவர்கள் பகவானுடைய பக்தர்கள், பாண்டவர்கள் எப்பயுமே கிருஷ்ணருடைய சிந்தனையில இருந்தவர்கள். கிருஷ்ணரும் பாண்டவர்கள் மேல பற்று கொண்டிருந்தார். காரணம் என்ன? ஏன்னா பாண்டவர்கள் தூய பக்தர்களாக இருந்தாங்க. இதை வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து ரொம்ப அழகாக ஸ்ரீமத் பாகவத்துல ரொம்ப அழகாக விளக்குறாரு. சாரத்ய பார்ஷத சேவன சக்கிய தௌத்ய விராசனானுஜமன ஸ்தவன பிரணாமான் ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜகத் பிரணதிஞ்ச விஷ்ணோர் பக்திங் கரோதி நிருபதி சரணாரவிந்தே. அவர் சொல்றார், இந்த பாண்டவர்கள் எப்பேற்பட்ட பக்தர்கள், இந்த கிருஷ்ணர் எப்பேற்பட்ட ஒரு பக்த வத்சலன், எந்த அளவுக்கு அவருக்கு பாண்டவர்கள் மேல பிரீத்தி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு பிரீத்தி. சாரதியா இருந்தார் கிருஷ்ணர். சாரதியா இருக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு தேரோட்டியா இருக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கௌரவமான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா நீ என்னங்க வேலை செய்யற, நான் வந்து கார் டிரைவரா இருக்கேன், கார் டிரைவரா இருக்கேன்ற அதுக்கு அந்த ஸ்தானம் இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு பௌதிக சூழ்நிலையில இருந்து பேசுறேன், உலகாயுத கண்ணோட்டத்துல இருந்து பேசுறேன். அப்போ ஆனா கிருஷ்ணர் சாரதியா இருக்க ரொம்ப ஆர்வத்தோட இருக்கு. சாரத்யா பாரஷத அப்படின்னா அங்க என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த அக்ர பூஜையில அவர் தலைமை தாங்குறார். அவரே போற்றப்படணும்னு அதையும் கிருஷ்ணர் ஏத்துக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏத்துக்கிறார். அதுக்கப்புறம் பல்வேறு விதத்துல அவர் வந்து சேவையை பண்றார் அவங்களுடைய பக்தர்களுக்கு. கிருஷ்ணர் சக்கிய நண்பனாக கிருஷ்ணர் இருக்கார். தௌத்திய தூதுவனாக போறார் கிருஷ்ணர். ரொம்ப பொறுமையா அந்த கௌரவர்களுடைய சபையில போய் ரொம்ப பொறுமையா தர்மத்தெல்லாம் எடுத்து விளக்குறார். கௌரவர்கள் கிட்ட இதர மற்றவர்கள் எல்லார்கிட்டையும் எடுத்து விளக்குறார். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து வந்தனத்தை தெரிவிக்கிறாங்க. யாருக்கு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய தாமரை திருவடிகளுக்கு வந்தனத்தை தெரிவிக்கிறாங்க. எல்லோரும் அவருடைய தஞ்சம் கிடைக்குமான்னு சொல்லி நாடி இருக்காங்க. ஆனா அந்த பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த பாண்டவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்யறதுக்கு தயாரா இருக்கார். அப்படிப்பட்ட பாண்டவர்கள் மேல பீஷ்மருக்கு
மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய அளவுல அன்பு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க தூய பக்தர்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயம் எதையும் சொல்றாங்க, பீஷ்மருக்கு வந்து பாண்டவர்கள் மேல ஒரு ஒத்த கண்ணில் அது சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு ஒத்த கண்ணில் வேணா ஒத்த கண்ணில் சுண்ணாம்பு, ஒத்த கண்ணில் வேணா ஒத்த கண்ணில் சுண்ணாம்பு வந்து இருந்தது வந்து யாருன்னா திருதராஷ்டிரனுக்கு தான். இல்ல ஒண்ணு சொல்லணும்னா கரெக்டா சரியா சொல்லணும் அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு 2 கண்ணிலையும் வெண்ணெய் யார் மேல, அவனுக்கு வந்து துரியோதன் மேலதான். மாமகாஃப் பாண்டவஷ்டைவன் சொல்லிடுறான் திருதராஷ்டிரன் இல்லையா. ஏன் அங்க பாகுபடுத்தி பார்க்கணும் திருதராஷ்டிரன்? ஆனா பீஷ்மர் அப்படி இல்லை. பீஷ்மர் ரொம்பவே தர்மத்தை நிலைநாட்ட முயற்சி பண்ணார். ஆனாலும் பீஷ்மருக்கு தெரியும் துரியோதனன் கல் நெஞ்சக்காரனா இருந்தான், கபடனா இருந்தான். துரியோதனனுக்கு வந்து பொறாமை, போட்டி, பேராசை இதெல்லாம் அதிகமாக இருந்துன்றது பீஷ்மருக்கு தெரிஞ்சிருந்தது. அப்படி இருந்தும் எவ்வளவோ நல்லது செய்ய முயற்சி பண்ணார். இன்னும் சொல்லணும்னா பீஷ்மர் வந்து துரியோதனனுக்கு பலவிதமான நல்ல அறிவுரைகள் எல்லாம் கொடுக்கவும் முயற்சி பண்ணார். ஆனா நம்ம பார்க்கலாம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி துரியோதனனுக்கு எவ்வளவு நல்லறிவு கொடுத்தாலும் அவனுக்கு எதுவுமே அவன் புத்தியில ஏறல. இன்னும் சொல்லணும்னா போர்க்களத்துல இந்த மகாபாரதம் யுத்தம் நடக்கும்போது ஒரு தடவை இந்த நடுநாள் ஒரு நாள் ஒவ்வொருத்தரையுமே சொல்றாரு, பீஷ்மர் எடுத்து விளக்குறாரு. துரியோதனா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு, உன்னால பாண்டவர்களை வெல்ல முடியாது. பாண்டவர்கள் பக்கத்துல கிருஷ்ணர் இருக்கார், பாண்டவர்கள் தூய பக்தர்கள். கிருஷ்ணர் எந்த பக்கத்துல இருக்காரோ அந்த பக்கத்துல வெற்றி நிச்சயம், அந்த பக்கத்துல வெற்றி நிச்சயம். புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக விளக்குறார் பீஷ்மர். பீஷ்மர் அது இல்லாம சொல்ற கிருஷ்ணர் இப்படி உயர்ந்த ஒரு புருஷோத்தமர், லீலா புருஷோத்தமர், அவரே எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய. இப்ப கூட எதுவும் குறைஞ்சு போல, நீ வந்து இந்த போர்க்களத்திலேருந்து உன்னை நீ போர்க்களத்துல ஈடுபடாம நீ வந்து உன்னை அதுல இருந்து விலகிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி பீஷ்மதேவர் எவ்வளவு அறிவுரைகள் எல்லாம் கொடுக்கிறார். அப்படிலாம் இருந்தாலுமே துரியோதனுக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால ஏன் அவர் வந்து கௌரவர்கள் பக்கம் இருந்தார். மகாபாரத்தை சொல்ற மாதிரி அவர் வந்து வாக்கு கொடுத்துட்டார், நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி. பீஷ்மர் வந்து துரியோதனனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் ஆரம்பத்தில இருந்தே அவங்களை பாதுகாத்து வந்தார். அதனால அவரால் வந்து இன்னொரு பக்கம் வர முடியல. இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மகாபாரத போர்ல பீஷ்மர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணரை எதிர்த்து பீஷ்மருடைய சண்டையினால என்ன இருந்தாங்க, கிருஷ்ணர் தன்னுடைய பக்த வாத்சல்யத்தை அங்க வெளிப்படுத்துறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான சம்பவம் இல்லையா. அங்க வந்து பீஷ்மர் சொல்றார், கிருஷ்ணா நீ ஆயுதத்தையே எடுக்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா உன்னுடைய பக்தருக்கோசம் நீ இப்ப என்ன பண்ற பாக்கலாம். நீ கண்டிப்பா நீ உன்னுடைய சத்தியத்தை நீ முறியடிச்சுதான் ஆகணும். நான் போட போற சண்டை அந்த மாதிரி சண்டை போட போறேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். அந்த சூழ்நிலையில அந்த ஒரு வீரத்தை பீஷ்மர் வெளிப்படுத்துறார். அந்த வீரிய ரசம் கிருஷ்ணர்கிட்ட ஒவ்வொரு பக்தர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் 5 விதமான ரசங்களை வெளிப்படுத்தலாம். 5 விதமான முக்கிய ரசம், அப்புறம் 7 விதமான உபரசங்கள். அந்த 7 விதமான உபரசங்கள்ல ஒண்ணு வந்து வீரிய ரசம், அத்புத ரசம், பயானக ரசம், அது மாதிரி நிறைய ரசங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல வீரிய ரசம்ன்றது வீரத்தை வெளிப்படுத்துறது. கிருஷ்ணரை எதிர்த்து, கிருஷ்ணருக்கு நிகரா யாரால சண்டை போட முடியும்? அவருடைய பக்தரால தான் அதையும் முடியும். கிருஷ்ணருடைய திருப்திக்கோசரம் அவர் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நின்று சண்டை போடுறார். கிருஷ்ணர் அந்த ரசத்துல அவர் அனுபவிக்கிறார். பீஷ்மர் அந்த வீரிய ரசத்துல இருக்கிறதுனால அவர் கிருஷ்ணருடைய திருமேனியை பார்த்து ரசிக்கிறார். அதனால இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பீஷ்மதேவர் வந்து ஒரு மிகப்பெரிய மகாபாகவதர். நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும்பொழுது, அவர் வந்து கொடுத்திருக்கக்கூடிய உபதேசங்களை கேட்கும்பொழுது, அவர் அந்த மரண தருவாயில அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம பாகவதத்துல இருந்து சரியா நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி அபத்தமா பித்து பிடிச்சு நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். பீஷ்மதேவர் வந்து கண்டவங்க எழுதின புஸ்தகங்களை நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்ம தவறான கருத்துக்கள் தான் வரும் பீஷ்மதேவர் மேல. அதனாலதான் இந்த கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் நினைவுபடுத்துறேன், நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சம்பவம் நடக்கிறது இன்னும் சில அறிமுகங்களை நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரார்த்தனைகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா, யுதிஷ்டிரர் இந்த போர்ல ரொம்ப பலமா சண்டை நடந்துட்டு இருக்கு. நான் முதல் நாள்ல இருந்து பீஷ்மதேவர் பலமா சண்டை போடுறாரு. யுதிஷ்டிரர் ஒரு பக்கம் ஒரு சமயம் பாக்குறாரு, கிருஷ்ணா என்னால பீஷ்மரை எதிர்த்து யாரும் எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் பேசாம நான் காட்டுக்கு போயிடுறேன், இப்ப கூட நான் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறதா சிறந்தது அப்படி மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு கிருஷ்ணர் கிட்ட. அப்ப பீஷ்மரே சொல்றாரு, நான் பீஷ்மரையே போய் கேட்கிறேன், உங்களை வந்து வெல்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் சொல்றாரு. நல்ல ஒரு காரியம் சொல்லி யுதிஷ்டர் போய்
யுதிஷ்டர், கிருஷ்ணர் எல்லாருமே வராங்க. ஒரு 4-5 பேர் வந்து அன்னைக்கு போர்க்களத்தினுடைய சாயங்கால வேலையில யுதிஷ்டரை பார்த்து கேட்கிறாங்க. பீஷ்மரை பார்த்து யுதிஷ்டர் கேட்கிறார், தயவு செய்து நீங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன உதவி அப்படின்னு பீஷ்மர் கேட்கிறார். உங்களை எப்படி கொலை செய்யறது, அதற்கு நீங்களே எங்களுக்கு ஒரு வழியை கொடுங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களை வந்து யாராவது இருந்து கேட்கறாங்க, எனக்கு ஒரு உதவி வேணும். என்ன உதவி? உன்னை கொலை பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆனா பீஷ்மர் ஒரு பெரிய மகாஜனர். அவர் சொல்றார், என்ன வந்து உங்க யாராலுமே கொலை பண்ண முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்ன அப்படின்னா, நான் எப்ப என்னோட ஆயுதங்களை கீழே போடுறேனோ அதுக்கு மேல நான் என்னை வந்து தாக்கலாம். அதே சமயத்துல என்னை வந்து தாக்குறதுக்கு எனக்கு முன்னாடி நீ வந்து ஷிகண்டிய வச்சுக்கோ. ஷிகண்டிய வச்சு அர்ஜுனன் என்னை தாக்க சொல்லு. அதுதான் ஒரே, அப்பதான் நான் சண்டை போடாம இருப்பேன். ஷிகண்டியை எதிர்த்து நான் சண்டை போட மாட்டேன். ஏன்னா ஷிகண்டியோட பூர்வீகம் எனக்கு தெரியும். ஷிகண்டி வந்து ஒரு ஆண் போல இருந்தாலுமே கூட உண்மையிலேயே ஒரு பெண். அது ஒரு பெரிய கதை இருக்கு. நம்ம போன வாரம் கேட்டோம் அம்பாவை பத்தி. அம்பா எப்படி வந்து விரக்தி அடைஞ்சு சால்வனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, பீஷ்மதேவரும் கல்யாணம் பண்ணிக்கல, ரொம்ப வெறுத்து பரசுராமர் கிட்ட போறாங்க. பரசுராமர் கிட்ட போய் கேட்கறாங்க, தயவுசெய்து நீங்க உங்களோட சீடனான பீஷ்மதேவரை அவரை வந்து எனக்கு திருமணம் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ பரசுராமர் வந்து கட்டாயப்படுத்துறார், கேட்கிறார், இது மாதிரி தயவுசெய்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு பீஷ்மரை கேட்கிறார். பீஷ்மர் வந்து இல்ல, நான் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறேன், என்னால அந்த காரியத்தை ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி விளக்குறார். அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, அப்போ பெரிய சண்டை நடக்கிறது பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும். அப்புறம் பரசுராமர் திருப்தி அடைந்து பீஷ்மருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடந்த பிறகு அம்பா வந்து ரொம்ப ஒரு துக்கத்துல இருக்கா. துக்கத்துல இருந்து அம்பா வந்து என்ன பண்றா, போய் காட்டுல போயிட்டு ஒரு 6 மாசம் கடுமையான தவம் புரியுறா. தவம் புரிஞ்சு சிவபெருமானோட தரிசனத்தை பெற்று சிவபெருமான் சொல்றார், சரி நீ நினைச்ச மாதிரியே அடுத்த பிறவியில நீ வந்து உன்னால நீதான் பீஷ்மருடைய வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்பொழுது பீஷ்மருடைய மரணத்திற்கு நீ காரணமாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுறது. சோ அதற்கு பிறகு பெரிய நிறைய கதைகள் இருக்கு. எப்படி வந்து அம்பா வந்து துருபதனுக்கு பிறக்கிறா, பெண்ணாதான் பிறக்கிறா, கடைசி வரைக்கும் பெண்ணாவே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, ஆனாலும் ஆண் குழந்தை பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா ஆண் குழந்தை பிறக்கல, பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. ஆனா சிவன் சொல்றார், ஒரு நேரத்துல ஆணா மாறுவார், நீ காத்துருங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுறாரு. சோ அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது அதுக்கப்புறம் சரியான திருமண காலம் வரும்பொழுது அந்த அம்பாக்கு ஷிகண்டியாக இருக்கக்கூடிய கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடந்த உடனே அந்த கல்யாணத்தின் போது அந்த அந்த பெண்ணை யார கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பெண் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இது மாதிரி என்னுடைய கணவன் வந்து ஒரு பெண், ஆணையரை ஏமாத்திட்டாங்க அப்படின்னோடனே அந்த ராணியோடைய அப்பா வந்து சண்டை போடுறார். அப்ப என்ன ஆகுது, ஷிகண்டி ரொம்ப வருத்தப்பட்டு காட்டுக்கு வேகமா ஓடுறார். அப்போ காட்டுல ஒரு யக்ஷன், குபேரனுடைய ஒரு யக்ஷனை சந்திச்சு யக்ஷன் கிட்ட தன்னுடைய நிலைமையை சொன்ன பிறகு என்ன ஆகுது, ஷிகண்டிக்கு வந்து பெண்ணாக இருந்தவங்களுக்கு ஆண் மாத்திக்கிறாங்க. நீ என்னுடைய பெண் நிலையை எடுத்துக்கோ, நான் ஆண் நிலையை எடுத்துக்கிறேன்னு சொல்லி மாத்திக்கிறாங்க. அதற்கு பிறகு ஷிகண்டி வந்து ஆணாக இருக்காங்க. அப்புறம் நிறைய கதை, அதெல்லாம் நான் நிறைய சொல்லல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஷிகண்டி வந்து ஆணாக இருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சம்பவங்கள் நடக்கிறது. சோ இப்போ இந்த ஷிகண்டி முன்னாடி வந்த உடனே சோ அன்னைக்கு அந்த போர்க்கள நாள் அன்னைக்கு என்ன ஆகுது, சோ அப்போ ஷிகண்டி முன்னாடி வர அர்ஜுனன் பயங்கர பலமான தாக்குதல் நடக்கிறது. இந்த தாக்குதல்லாம் நடந்து ஷிகண்டியும் தாக்குறான், அர்ஜுனனும் தாக்குறான். சோ அவருடைய ரதம் தாக்கப்படுறது, அவருடைய காண்டீவம் தாக்கப்படுறது, எல்லாமே தாக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம பீஷ்மர் நிக்கிறார். அப்போ பீஷ்மர் முடிவு பண்றார், சரி எனக்கு என்னுடைய நேரம் வந்துடுத்து, நான் வந்து இந்த போர்ல இருந்து நான் வந்து விலகிக்க போறேன். நான் வந்து என்னெல்லாம் நான் உதவணுமோ எல்லா உதவியும் நான் செஞ்சுட்டேன், கௌரவர்களுக்கு என்னுடைய சிறந்த உதவியை செஞ்சுட்டேன், நான் எல்லா உதவியும் இப்ப நான் வந்து இந்த போர்க்களத்தை விலகிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உடம்பு முழுக்க அம்பு, அர்ஜுனன் தாக்கிய அம்பு எல்லா பக்கமும் பட்டிருக்கு பீஷ்மர் மேல. அவர் அப்படியே வந்து கீழே விழறார். கீழே விழுந்த உடனே ரொம்ப அந்த ரணகளத்துல அவர் படுத்து கிடக்கார். அப்போ திருப்பியும் அர்ஜுனன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பீஷ்மருக்கு வந்து தலகாணி மாதிரி எதுவும் இல்லை, தலை வந்து கொஞ்சம் பாரமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல
நிறைய பேர் வந்து ரொம்ப மிருதுவான தலகாணி எல்லாம் கொண்டு வராங்க, அதெல்லாம் எதுவுமே பீஷ்மர் வச்சுக்கிறதுக்கு விரும்பல. அங்கேயும் வந்து அர்ஜுனன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய 3 அஸ்திரத்தை விடுறான், அதே ஒரு தலகாணி ஆட்டம். சோ அம்பு படுக்கையில பீஷ்மர் படுத்திருக்க. இதுதான் பீஷ்மருடைய நிலை. முழுமையாக அம்பு படுக்கையில படுத்திருக்கார். உடம்பு ஃபுல்லா பயங்கரமான வலி, உணர்வு கூட அந்த அளவுக்கு தெரியல. சோ அப்படியே அவர் படுத்திருக்கார். ஏன்னா பீஷ்மருக்கு வந்து அவரை யாரும் வந்து கொலை பண்ணிட முடியாது. ஆனா இனிமேல் சண்டை போட போறது இல்ல, அவர் முடிவு செஞ்சுட்டார். அப்ப என்ன ஆகுது, மேலேந்து அவருடைய மத்த 7 வசுக்கள் சொல்றாங்க, அவருடைய நேரம் வந்துடுது, பீஷ்மா நீ வந்து திருப்பி வந்துடலாம் அப்படின்றாங்க. அப்போ பீஷ்மர் வந்து பொறுமையா காத்திருக்கார். எதற்கோசம் காத்திருக்கார் அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம் அப்புறம். அவர் பொறுமையா காத்து படுத்திருக்கார். அப்புறம் என்ன ஆகுது, நிறைய பேர் எல்லா அந்த சம்பவத்தை பார்த்து எல்லாரும் வராங்க, எல்லா கௌரவர்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தம், மன வருத்தம். அர்ஜுனனுக்கே உங்களுக்கு இதை பத்தி நம்ம இன்னும் இந்த சம்பவங்களை நம்ம வரக்கூடிய வகுப்புகளை பேசலாம், எப்படி வந்து அர்ஜுனனும் பீஷ்மரும் சண்டை போட்டாங்க அப்படின்றத. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், அர்ஜுனுக்கு ரொம்ப வருத்தம், அதுக்கு அந்த அந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு வருத்தத்தோட அந்த இடத்துக்கு வரான், வந்து பாக்குறான் பீஷ்மர் படுத்திருக்காரு. அப்ப வந்து பீஷ்மருக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறார். அப்ப வந்து நிறைய பேர் நிறைய சின்ன சின்ன பாத்திரங்கள்ல அதெல்லாம் வந்து ரொம்ப தங்க பாத்திரங்கள்லாம் தண்ணி கொண்டு கொடுக்குறாரு, அவர் வந்து எதுவுமே குடிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஸோ குளுமையான தண்ணி அந்த இடத்துக்கும் அர்ஜுனன் வரான். அர்ஜுனன் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அம்பை விடுறான். விட்ட உடனே ரொம்ப கீழே ஒரு அந்த அம்பை எழுதி குளுமையான தண்ணி பீஷ்மரோட தாகத்தை போக்குறது. அதற்கு பிறகு ரொம்ப அற்புதமான அர்ஜுனுடைய செயலை பார்த்து பீஷ்மர் ரொம்ப திருப்தி அடைகிறார். பீஷ்மருக்கு பல சம்பவங்கள் நினைவுக்கு வருது. பல சம்பவங்கள் எப்படி வந்து பீஷ்மர் வந்து அர்ஜுனனுடைய அற்புதமான செயல்கள்லாம் கண்டு அவர் வந்து ஆனந்தப்பட்டிருக்கார் அப்படின்ற சம்பவங்கள் நினைவு வருது. ஒரு சம்பவம் வந்து நம்ம நினைவுபடுத்திக்கலாம். இந்த போர்க்களங்கள், இந்த மகாபாரதம் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த 12 வருஷம் வனவாசம் முடிஞ்சு 1 வருஷம் மறைந்திருக்கணும். அந்த மறைந்திருக்கக்கூடிய சமயத்துல ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விராட்ட மன்னனுடைய ராஜ்யத்துல மறைந்திருக்காங்க. அப்போ அர்ஜுனன் வந்து பிருகத் நலனா இருக்கும். 1 வருஷம் அந்த அலி அப்படின்ற சாபம் கிடைச்சது. அப்போ அர்ஜுனன் வந்து என்ன பண்றான், அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நடனம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாட்டம் இருக்கான். அப்போ விராட நாட்டுக்கு பாதுகாக்கிறதுக்கோசரம் அர்ஜுனன் வந்து என்ன பண்றான், போய் சண்டை உத்தரகுமாரன் இல்லையா, உத்தரகுமாரனோட சம்பவம் உங்களுக்கு தெரியும். உத்தரகுமாரன் வந்து நான் பெரிய போர் வீரன் அப்படிலாம் மாதிரி காமிச்சிக்கிறான், ஆனா அவனுக்கு ஒரு பயங்கரமான கோழை. ஆனா அந்த சமயத்துல பிருகத் நலனா இருக்கக்கூடிய அர்ஜுனன் சொல்றான், நான் உனக்கு தேர் ஓட்டுறேன், நீ வா. போய் எல்லா ஆயுதங்கள்லாம் வந்து அர்ஜுனன் எடுக்கிறான். இப்போ இந்த மரத்துக்கிட்ட போயிட்டு இருந்தோம்னா ஒரு ஆயுதமா எடுக்கிறான். உத்தரகுமாரனுடைய ஆச்சரியத்துல பாக்குறான். சரி நான் தான் அர்ஜுனன், இதை நீ யாருக்கிட்டையும் வெளியில சொல்லாத அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து உத்தரகுமாரன் சத்தியம் செய்ய சொல்றான், நீ இந்த ரகசியமா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த போர்க்களத்துல அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா கௌரவர்களையும் ஒரே ஆளா அர்ஜுனன் வீழ்த்துறான். அப்போ அங்க அந்த ஊடக்கூடிய சங்குனுடைய சப்தத்தை கேட்டு அவன் எந்த விதத்துல அம்பை விடுறானோ அந்த அம்பு விடக்கூடிய அந்த திறமைகளை பார்த்து அவன் ஒருத்தரையும் தாக்குறத பார்த்து பீஷ்மருக்கு தெரிஞ்சிருது இது அர்ஜுனன் தான் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு அர்ஜுனனை பத்தி பீஷ்மர் தெரிஞ்சிருந்தார். அர்ஜுனனுக்கும் பீஷ்மர் மேல அந்த அளவுக்கு பிரீதி இப்ப இந்த கோலத்துல பாக்குறார். பீஷ்மர் இப்படி படுத்து கிடக்கிறத பாக்குறார். பார்த்து அர்ஜுனனும் ரொம்ப தன்னுடைய அனுதாபத்தையும் தன்னுடைய தங்கிட்ட இருந்த அந்த மிகப்பெரிய உணர்ச்சிகள் எல்லாம் அர்ஜுனன் வெளிப்படுத்துறான். இதுதான் இந்த சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில பீஷ்மர் வந்து படுத்திருக்கார். அவர் வந்து இந்த அம்பு படுக்கையில படுத்திருக்கார். இப்போ அந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படின்னா, மகாபாரதம் போர் முடிஞ்சு போயிடுறது, பாண்டவர்கள் வெற்றி வாகை சூடிடுறாங்க. அதெல்லாம் நடந்தாலுமே கூட அந்த இடத்துல யுதிஷ்டிரர் ஒரு பெரிய பக்தர், அவர் வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய போர்க்களத்துல இவ்வளோ பக்தர், இவ்வளோ பேரோட உயிர் இழந்து போறதுக்கு நான் காரணமா ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரர் வருத்தப்படுறாரு. சோ அப்போ அந்த சமயத்துல எல்லா பெரிய பெரிய ரிஷிகள்லாம் வந்து யுதிஷ்டிரருக்கு பலவிதமான அறிவுரைகளை கொடுக்குறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு யுதிஷ்டிரா, காலத்தின் கட்டாயத்தினால தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கோசம் இந்த சம்பவம் நடந்தது, எல்லாரும் அறிவுரைகள் கொடுக்குறாங்க. ஆனா யுதிஷ்டிரால அந்த துக்கத்தை தாங்க முடியல. ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பக்தனுடைய மனப்பான்மை. பக்தன் என்னைக்குமே சுயநலவாதியா இருக்கிறது இல்ல, அவன் எல்லாருடைய நலனை கருதுறான்.
பரதுக்க துக்கி. ஒரு வைஷ்ணவன்றவன் யார் அப்படின்னா பரதுக்க துக்கி. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவன் கஷ்டப்படுறான். இதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய குணம். மத்தவங்க இப்போ இந்த ஒரு உன்னதமான வைஷ்ணவரான ஸ்ரீல பிரபுபாதர் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கஷ்டப்படுறதை பார்த்தார். அவர் சுகமா விருந்தாவனத்தில் இருந்திருக்கலாமே. இந்த இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர், ஹரே கிருஷ்ணனுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அவர் ஒரே இடத்துல இருந்திருக்கலாம். அவர் பாட்டுக்கு விருந்தாவனத்துல பாகவதத்தை ரசிச்சு படிச்சுட்டு இருந்திருக்கலாம். பல பூர்வீக ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் விளக்கங்கள்லாம் படிச்சு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆனந்தத்தெல்லாம் அனுபவிச்சவர் மற்றவங்களோட இதை பகிர்ந்துக்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களா நம்ம மீட்கணும். அவங்க எல்லாரும் பௌதிக சுகத்துல இன்பம் இருக்குன்னு நினைச்சு மயங்கி இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை யாருக்கு இருக்கும்? ஒரு வைஷ்ணவனுக்கு தான் இருக்கும். யுதிஷ்டரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல இது பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்துல இருக்கிறது இருக்கு. அந்த வருத்தமும் ஒரு விதத்துல வைஷ்ணவ குணம்னு சொல்லலாம். ஏன்னா அப்பா எல்லாம் இறந்து போனாங்கடா, நம்ம 5 பேர் மட்டும் ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி இல்ல. இதான் ஒரு வைஷ்ணவனுடைய குணம். ஒரு பக்கம் பார்க்கலாம், அர்ஜுனன் கூட இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை வெளிப்படுத்துறார். கிம்னோ ராஜ்யேன கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுனன். எனக்கு இந்த ராஜ்யத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இவங்க இந்த ரத்த வெள்ளத்துல பீஷ்மருடைய உடலை வதம் செஞ்சு, அப்புறம் துரோணாச்சாரியோட உடலை வதம் செஞ்சு, அதற்கு மேல அந்த ரத்தத்துக்கு மேல நான் உட்கார்ந்து சிம்மாசனத்துல உட்காரணுமா? எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படிங்கிறோம். இது ஒரு விதத்துல ஒரு பக்கத்துல பார்க்கும்போது தர்மத்தை நிலைநாட்டத்துக்கோசம் காரியத்தை செய்யணும். அதே சமயத்துல சுயநலம், பேராசை, பொறாமை அப்படின்றது ஒரு வைஷ்ணவன் கிட்ட கிடையாது. தர்மத்துக்கோசரம் அவன் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கான். கேவலம் இந்திரிய சுகத்துக்கோசரம் கிடையாது, பேர் பதவி புகழுக்கோசரம் கிடையாது. எல்லாம் என்னுடையது, நான் ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கிடையாது. ஏன்னா ஒரு வைஷ்ணவனுக்கு இந்த மனப்பான்மை சரியாக இருக்கு. ஸ்ருதிகள் சொல்றது, ஈஷோபனிஷத் சொல்றது, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யக்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன பூஞ்சிதா மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே பகவானுடையது. எனக்குன்னு பகவான் எவ்வளவு கொடுத்திருக்காரோ அது எனக்கு போறோம். அதற்கு மேல நான் மற்றவனுடைய பொருளை நான் அபகரிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மற்றவங்களுடைய பொருள் எனக்கு தேவையில்லை. மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம், யாருடைய இந்த ஸ்வித்தனம், தனம் யாரோடது? எல்லாமே பெருமாளுடையது இல்லையா? இந்த மனப்பான்மை நம்மளுக்கு தேவை. இப்படிப்பட்ட மனப்பான்மையை கொண்டு இருக்கக்கூடியவரே ஒரு வைஷ்ணவர். இந்த ஒரு உயர்ந்த ஒரு மனப்பான்மை யுதிஷ்டர் இருந்தது. இப்போ என்ன சூழ்நிலை? யுதிஷ்டர் மிகப்பெரிய அளவுல வருத்தத்துல இருக்கார், ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, ஆழ்ந்த கஷ்டத்துல இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலையில கிருஷ்ணர் யோசிக்கிறார். கிருஷ்ணரும் அறிவுரை கொடுக்க முயற்சி பண்றாரு. யுதிஷ்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. அப்படியே அவருடைய அந்த வருத்தம் போக மாட்டேங்குது. கிருஷ்ணர் பாக்குறாரு. சரி, இது கிருஷ்ணர் பாருங்க, கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் பாருங்க. கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய பக்த வத்சலர், பக்த வாத்சல்யம் நிறைந்தவர். கிருஷ்ணர் ஜகத்குரு, உலகத்துக்கே அவர் தான் குரு. அவருக்கு தான் எல்லா ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கார். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்ன பண்றார் அப்படின்னா, உன்னதமான திவ்யமான ஞானத்தை பீஷ்மர் மூலமாக நம்ம உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். அப்ப எல்லா புகழும் பீஷ்மருக்கு போய் சேரும் அப்படின்றத கிருஷ்ணர் புரிஞ்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, யுதிஷ்டர் சொல்றார், நீங்க பார், நீ பண்ணக்கூடிய சால சிறந்த காரியம் என்ன அப்படின்னா, இப்போ பீஷ்மதேவர் உயர்ந்த பக்தர், அவர் கிட்ட அவ்வளோ விதமான பொக்கிஷங்கள், திவ்யமான ஞானங்கள், எல்லா விதமான அறிவும் உடையவராக இருக்கார், ஒரு பெரிய மகாஜனர். அவர்கிட்ட இருந்து நம்ம இந்த திவ்யமான அறிவை நம்ம பெறல அப்படின்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தை இந்த உலகத்தை விட்டு மறைய போறார். இந்த அறிவெல்லாம் மறைந்து போயிடும். தயவு செய்து நீ பீஷ்மர் கிட்ட போய் சரணடை, அவர் உன்னுடைய கவலையை போக்குவார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த இடத்துல அறிவுரைகளை கொடுக்கிறார். இப்ப இதுதான் இந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் இந்த பாகவதம் தொடங்கறதுக்கு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் நம்ம இப்போ நான் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ண போறேன்.
இப்ப நீங்க பார்க்கலாம். சோ இப்போ நான் வந்து பீஷ்மதேவரின் மரணம் அப்படின்ற அத்தியாயத்தை வந்து நான் வந்து தொடங்க போறேன். உங்கள்கிட்ட யார்கிட்ட எல்லாம் புஸ்தகம் இருக்கோ நீங்க இந்த புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட நீங்க காதால கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ சூத்த கோஸ்வாமி இந்த சம்பவத்தை எடுத்து விளக்குறாரு. இதி பீத பிரஜா துரோஹாத் சர்வ தர்ம விவித்சயா ததோ வினச்சனம் பிராகாத் யத்ர தேவ விரதோ பதத். சூத்த கோஸ்வாமி கூறினார், குருஷேத்திர போர்க்களத்தில் அநேக பிரஜைகளை கொன்றுவிட்டதை எண்ணி அச்சமடைந்த யுதிஷ்டிர மகாராஜன் படுகொலை நிகழ்ந்த இடத்திற்கு சென்றார். அங்கு பீஷ்மதேவர் ஓர் அம்பு படுக்கையில் படுத்தவாறு உயிரை விடும் நிலையில் இருந்தார். இதுதான் இந்த சூழ்நிலையில் தான் இப்ப இந்த அத்தியாயம் தொடங்கிறது. அச்சமயத்தில் ஸ்லோகம் 2, அச்சமயத்தில் அவரது சகோதரர்கள் அனைவரும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு முதல் தரமான குதிரைகளால் இழுக்கப்பட்ட அழகிய ரதங்களில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். பாண்டவர்களின் புரோகிதரான தௌமியரை போன்ற ரிஷிகளும் வியாசரும் மற்றவர்களும் அவர்களுடன் இருந்தனர். பகவான் அபி விபரர்ஷே ரதேன ச தனஞ்சய சதைர் வியரோச்சத நிருப குபேர இவ குஹ்யகை. பிரம்மரிஷியே, பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட அர்ஜுனனுடன் ரதத்தில் அவர்களை பின்தொடர்ந்தனர். இவ்வாறாக சூழப்பட்ட குபேரனை போல் யுதிஷ்டிர மகாராஜனும் கம்பீரமான தோல் கோலத்துடன் காணப்பட்டார். பாண்டவர்கள் மிகவும் ஸ்ரீல பிரபுபாதுடைய பொருளரை பாண்டவர்கள் மிகவும் கம்பீரமான கோலத்துடன் பீஷ்மதேவரின் முன் காட்சியளிக்க வேண்டும் என்றும் அவர்களை கண்டு மரணத்தின் போது அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்பினார். எல்லா தேவர்களையும் விட குபேரன் பெரிய செல்வந்தர் ஆவார். மேலும் இங்கு யுதிஷ்டிர மகாராஜன் குபேரனை போலவே காட்சியளித்தார். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஊர்வலமாக சென்றது யுதிஷ்டிர மகாராஜரின் ராஜ பதவிக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. இங்க ரொம்ப அற்புதமான சூழ்நிலை பாருங்க. இப்போ பீஷ்மதேவர் அங்க அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல தனியா அம்பு படுக்கையில படுத்துன்னு இருக்கார். இப்ப கிருஷ்ணனுடைய ஏற்பாடு, தன்னுடைய பக்தன் இந்த உலகத்தை விட்டு மறைய போறான், அவனுடைய புறப்பாடு மிகவும் சிறந்ததாக இருக்கணும்னு சொல்லி பகவானே அந்த இடத்துக்கு வரார். ஒண்ணு, அவருக்கு மிகவும் பிரியமான நெருங்கிய சகாக்கள், அவருடைய பேரன்கள், மிகவும் உன்னதமான பக்தர்களை அந்த இடத்துக்கு வர வைக்கிறார். இதுதான் அற்புதம். ஒருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்றது வந்து மிகவும் மிகப்பெரிய அதிசயம். என்ன அதிசயம்? இந்த அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த அதிசயம் என்ன அப்படின்னா, பீஷ்மதேவர் படுத்திருக்கார். அப்படி படுத்திருக்கக்கூடிய பீஷ்மதேவரை சுத்தி அங்க எல்லா உயர்ந்தவர்களும் வரப்போறாங்க. பெரிய பெரிய ரிஷிகள், வியாசதேவர், நாரதர், தௌமியர், வசிஷ்டர், அங்கிரிஷர், நம்ம பார்க்க போறோம். பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. அவ்வளோ உயர்ந்த பக்தர்கள், உயர்ந்த ரிஷிகள், தத்துவதர்ஷிகள், அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அந்த இடத்துக்கு வரார். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஏற்பாட கிருஷ்ணர் ஏற்படுத்துறார் பீஷ்மதேவருக்கோசரம். எதற்கோசரம்? நமே பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தனுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. என்னுடைய பக்தன் எப்பயுமே உயர்ந்த கதியை அடைவான், என்னுடைய சேவையில் எப்பயுமே ஈடுபடுவான், என்னுடைய சங்கத்தில் எப்பயுமே அவன் இருப்பான் அப்படின்றத கிருஷ்ணர் அங்க ஸ்தாபிக்கிறார். சோ இப்போ இன்னொரு ஒரு அற்புதமான சம்பவம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்கலாம் இன்னும் சில ஸ்லோகங்கள். இன்னும் அங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப திருப்பி என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அங்க வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்த ஸ்லோகம் சொல்றது, திருஷ்ட்வா நிபதிதம் பூமௌ திவஸ்ச்யுதம் இவாமரம் பிரணேமு பாண்டவா பீஷ்மம் சானுகா சஹசக்ரினா. ஸ்லோகம் 4. ஆகாயத்திலிருந்து விழுந்துவிட்ட ஒரு தேவரை போல படுத்து கிடந்த அவரை பீஷ்மரை கண்டு பாண்டவராஜான யுதிஷ்டர் அவரது இளைய சகோதரர்களுடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடனும் அவர் முன் தலை வணங்கினர்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட யுதிஷ்டிர மகாராஜனுக்கு இளைய மாமனாகவும் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். ஆனால் பாண்டவ குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் என்பதை அறிந்திருந்தனர். பகவான் தமது உன்னத நிலையை உணர்ந்திருந்த போதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் மனித வழக்கப்படியே நடந்து கொண்டார். எனவேதான் யுதிஷ்டிர மகாராஜனின் இளைய சகோதரர்களில் ஒருவரை போல் அவரும் பீஷ்மதேவரின் முன் தலை வணங்கினார். யோசிச்சு பாருங்க, பகவான் கிருஷ்ணர் அவரே எல்லாரும் அவர் பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, யம் பிரம்மா வருணேந்திரிய ருத்ர மருத்தஸ் ஸ்ருண்வந்தி. எல்லா பிரம்மதேவர், ருத்ரர், வருணர், இந்திரன் இவங்க எல்லாரும் உயர்ந்த ரிஷிகள், உயர்ந்த தேவர்கள், எல்லாரும் எல்லா தேவதேவதாக்களும் என்ன பண்றாங்க? பகவான் கிருஷ்ணன் வந்து நமஸ்காரம் தெரிவிக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கா? சாஸ்திரங்கள்ல 30 முக்கோடி தேவர்கள் எல்லாருக்கும் கிரீடம் இருக்கும். அந்த கிரீடம் எல்லாம் வந்து அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணி கிரீடம் எல்லாம் ஒண்ணு டங்க டங்குன்னு இடிக்குமா, இடிச்சு ரொம்ப அழகான ஓசைகளை ஏற்படுத்துமா. கிருஷ்ணோட திருப்திக்கோசரம் எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபர், பஞ்ச பாண்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சகா மாதிரி அவர் என்ன பண்றார்? அந்த இடத்துல வந்து பீஷ்மதேவருக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். இதான் பாருங்க பக்த வாத்சல்யம். பக்தனுக்கோசரம் பகவான் இந்த காரியத்தை பண்றார். கிருஷ்ணர் சொல்றார், ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடுறார், துமார ஹிருதயே சதா கோவிந்த விஸ்ராம், கோவிந்த கொஹேன மோரா வைஷ்ணவ பரம். ஒரு பகவான் கிருஷ்ணன் போய் உன்னோட ஹிருதயத்துல யார் இருக்காரான்னு கேட்டா அப்படின்னா கிருஷ்ணன் சொல்ற, என்னோட ஹிருதயத்துல பக்தர்கள் தான் இருக்காங்க, பக்தர்கள் தவிர வேற யாரும் இல்ல. ஒரு பக்தனோட ஹிருதயத்துல யார் இருக்கா? கிருஷ்ணர் தவிர வேற யாரும் இல்ல. சாதவோ ஹிருதயோ மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தாபி ஜானாதி நாகம் தேபியோ மனாகபி. இது வந்து அம்பரீஷ சரித்திரத்துல சொல்லப்படுறது. சாதுக்களோட ஹிருதயத்துல கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணனோட ஹிருதயத்துல சாதுக்கள் இருக்காங்க. கிருஷ்ணனோட ஹிருதயத்துல சாதுக்களை தவிர வேற யாரும் இல்ல, சாதுக்களோட ஹிருதயத்துல கிருஷ்ணர் தவிர வேற யாரும் இல்ல. இதுதான் இந்த பக்தி, பகவான் பக்தன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த உன்னதமான லட்சணங்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான சம்பவம் பாருங்க. தன்னோட தூய பக்தரை அவருடைய புகழ்விக்கிறதுக்கோசரம் பகவான் இப்படிப்பட்ட காரியத்தை பண்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு, பரத மகாராஜனுடைய வம்சத்தினரில் தலைமையானவரை பீஷ்மர் காண்பதற்காகவே நற்குணத்தில் நிலை பெற்றவர்களும் பிரபஞ்சத்தில் உள்ள மகாத்மாக்களும் ஆகிய எல்லா தேவ ரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் மற்றும் ராஜரிஷிகளும் அங்கு கூடியிருந்தனர். இதை நான் உங்களுக்கு அப்பயே சொன்னேன். யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்படுது. ஸ்லோகம் 6-7. பர்வத முனி, நாரதர், தௌமியர், பகவானின் அவதாரமான வியாசர், பிரகதஸ்வர், பரத்வாஜர் மற்றும் பரசுராமர், அவரது சீடர்கள், வசிஷ்டர், இந்திர பிரமதர், திரிதர், கிருதஸ்தமதர், அசிதர், கஷ்யபர், கௌதமர், அத்ரி, கௌஷிகர் மற்றும் சுதர்ஷனர் போன்ற எல்லா முனிவர்களும் அங்கு கூடியிருந்தனர். சுதர்ஷனர், இப்ப நான் உங்க எல்லாரும் ஒரு பணிவான கோரிக்கை முன்வைக்கிறேன். நீங்க எல்லாரும் தயவுசெய்து ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரையை ஸ்லோகம் 6-7, அந்த 6-7 பொருளுரையில பிரபுபாதர் ஒவ்வொரு ரிஷியை பத்தின ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கிறார். அதனால நீங்க அதை நீங்க வீட்டு பயிற்சியாக நீங்க அதை படிக்கணும்னு நான் உங்கள்ட்ட பணியோட கேட்டுக்கிறேன். ஸ்லோகம் 6-7 ஒவ்வொரு ரிஷிகளை பத்தியும் சொல்றேன். ஒவ்வொரு ரிஷி பத்தி நான் விளக்க போறதுல இருந்தாலும் நான் சொல்றேன், எப்பேற்பட்ட மகாத்மாக்கள்லாம் இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட உயர்ந்த ரிஷிகள்லாம் இந்த இடத்துல வந்திருக்காங்க. இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவங்க வந்து மிகவும் உன்னதமான பக்தர்கள். இவங்க எல்லாம் மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு சுதர்ஷனன் வந்து எப்பயுமே பகவானுடைய நித்திய சகா, கிருஷ்ணனுடைய எப்பயுமே இருக்கக்கூடியவர் சுதர்ஷன சக்கரத்தாழ்வார். அது மட்டும் இல்லாம நாரதர் கிருஷ்ணனுடைய மிகவும் நெருங்கிய பக்தர். அவர் இன்னும் பரசுராமர் எவ்வளவோ உயர்ந்த பக்தர்கள், அவ்வளவு சாஸ்திர வல்லுநர்கள், பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பீஷ்ம தேவருடைய அந்த கடைசி நேரத்திற்கு எல்லாரும் அங்க வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து அவரை தரிசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மங்களமான ஒரு சூழ்நிலை. இதை விட மங்களம் மங்களேபியோபி மங்களம், இது மிகவும் உயர்ந்த மங்களம். எங்க அந்த மங்களம்ன்றது எங்க ஹரிநாமம் சொல்லப்படுறதோ, கிருஷ்ணனுடைய திருநாமமே மங்களத்திற்கெல்லாம் உயர்ந்த மங்களம்.
அப்ப கிருஷ்ணனுடைய திருநாமம், கிருஷ்ணனுடைய ரூபம், கிருஷ்ணனுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய இந்த நாமம் ரூபம் குணங்களை எப்ப ஒரு பக்தன் பேச போறானோ அந்த இடத்துல எல்லாரும் படை சூழ்ந்துடுவாங்க. அதான் நடந்தது. பரீட்சித் மாற சுகதேவ கோஸ்வாமி கிட்ட செவி சாய்க்கிறதுக்கோசரம் அந்த கங்கையோட கரையோரத்துக்கு வந்தார். உடனடியாக அங்க ஒரு பெரிய 1000க்கு மேற்பட்ட ரிஷிகள் எல்லா பக்தர்களும் அந்த இடத்துல ஒன்று கூட்டிட்டாங்க. இதுதான் நீங்க இந்த இடத்துல ஏற்றம். அதுதான் இந்த இடத்துல பீஷ்ம தேவர் ஒரு உன்னதமான அறிவை கொடுக்க போறார், திவ்யமான விஷயத்தை பேச போறார். மேலும் சுகதேவ கோஸ்வாமியும் தூய்மையடைந்த மற்ற ஆத்மாக்களும் கஷ்யப்பரும் ஆங்கிரசரும் இவர்களை போன்ற மற்றும் பலரும் முறையே அவரவர் சீடர்களால் சூழப்பட்டவாறு அங்கு வந்து சேர்ந்தனர். சோ இந்த உயர்ந்த இந்த பக்தர்கள் எல்லாம் கூட யார்? சுகதேவ கோஸ்வாமி, அப்புறம் இன்னும் பெரிய அங்கீரசர், ப்ரஹஸ்பதியினுடைய மகன், எல்லா உயர்ந்த பக்தர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஒன்று கூடியிருக்காங்க பீஷ்மதேவர் பேச போறத கேட்கறதுக்கு. 8 வசுக்களிலும் மிகச் சிறந்தவரான பீஷ்மதேவர் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப எல்லா மத கொள்கைகளையும் நன்கு அறிந்திருந்தார் என்பதால் அங்கு கூடியிருந்த புகழ் பெற்றவர்களும் சக்தி வாய்ந்தவர்களுமான ரிஷிகள் அனைவரையும் உபசரித்து வரவேற்றார். தயவு செய்து இதை எல்லாரும் கவனத்தோட கேளுங்க. தான் சமேதான் மகாபாகான் உபலப்ய வசுத்தமக பூஜ்யாம் ஆச தர்மஜ்ஞோ, தர்மத்தை அறிந்திருந்த பீஷ்மதேவர், முழுமையாக அறிந்திருந்த பீஷ்மதேவர் தேச கால விபாகவித். இது இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது மிகவும் ஒரு அற்புதமான கருத்து. இது நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். இப்ப இங்க பீஷ்மதேவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த எல்லா உயர்ந்த பக்தர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இப்படிப்பட்ட எல்லா ரிஷிகள், சுகதேவ கோஸ்வாமி, நாரத முனி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா பீஷ்மதேவர் அந்த இடத்துல எப்படி இருக்கார்? ரொம்ப வசதியா இருக்காரா? இல்ல, அம்பு படுக்கையில படுத்திருக்கார். ரணகாலம் எல்லாம் ஒரு இடமும் குத்தி இருக்கு, அம்பு குத்தி இருக்கு, காயங்கள் இருக்கு, உடம்பு முழுக்க வலி. ஆனா அவர் அந்த இடத்துல எதையுமே வெளிப்படுத்தல. அந்த இடத்துல என்ன பண்றார்? பக்தி சேவையில ஈடுபடுறார். என்ன பக்தி சேவையில ஈடுபடுறார்? எல்லாரையும் உபசரிக்கிறார். வாங்கோ, தயவுசெய்து வாங்கோ, எல்லாரையும் ரொம்ப சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் வரவேற்கிறார். யாரால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நம்மளால இது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்ல ஏதாவது ஒரு ஏதோ மனதளவுல ஏதோ ஒரு வருத்தம், இல்ல சரியா நம்ம சாப்பிடல ஏதோனா உடனடியே அவ்வளவு கோவம் வந்துடும் நம்மளுக்கு. வந்துட்டான்டா, வேற வேலையே இல்ல, இப்பதான் இவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைவான், இப்பதான் இவன் பெல் அடிக்கிறான், பண்ணிட்டான், போன பார்த்தோம், வந்துட்டான், இவன் போன் பண்றான். ஆனா இந்த இடத்துல பார்க்கலாம், பீஷ்மதேவர் இவங்க எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா. என்ன ஒரு வாய்ப்பு! இவங்களெல்லாம் தரிசனம் பண்றதுக்கு எனக்கு எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தனக்கு அவ்வளவு வலி இருக்கு, அந்த வலியெல்லாம் பொருட்படுத்தல. வந்த உடனே அவங்கள்ட்ட சொல்ல, கிருஷ்ணா எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு இங்க குத்தி இருக்கு, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, எதுவுமே சொல்லலைங்க. அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லல. அவர் ரொம்ப அப்படியே ஆனந்தத்துல இருக்கார். கிருஷ்ணரை பாக்குறா, எப்பேற்பட்ட ஒரு நீங்க அப்புறம் நம்ம கேட்க போறோம் அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள்லாம் அவ்வளவு அற்புதமான ஸ்லோகங்கள். கிருஷ்ணனோட திருமேனியை பார்த்து ரசிக்கிறார், பக்தர்களை பார்த்து ரசிக்கிறார், யுதிஷ்டரை பாக்குறாரு, அர்ஜுனரை பாக்குறாரு, நாரத பாக்குறாரு, சுகதேவ கோஸ்வாமியை பாக்குறாரு. ஆனந்தத்தோட அப்படியே தன்னுடைய பேரானந்தத்தை வெளிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஆனந்தம் கிடைச்சிச்சுன்னா ஒரு ஆனந்தம் எல்லாரையும் உபச்சரிக்கிற, வாங்க தயவு செய்து வாங்க, நீங்க எவ்வளவு கருணையோட இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரையும் உபச்சரிக்கிறார். சோ பக்தினா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தின்றது எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், இது என்னோட தூய்மைக்கோசரம் இதை நான் பேசுறேன். இதை பேசுறது ரொம்ப எளிமை, வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது மிகவும் கடினம். கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதற்கு தான் நம்மளுக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. சவைப்பும் சாம் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. ஸ்ரீமத் பாகவதம் எடுத்தோடனே விளக்குறது பக்தினா என்ன அப்படின்றத விளக்குறது. பக்தின்றது என்ன அப்படின்னா, உயர்ந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியதே பக்தி. உயர்ந்த தர்மம்னா என்ன? பகவான் கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகளுடைய சேவை ஈடுபடுறது. பரோ தர்மம், அதுதான் உயர்ந்த தர்மம். அதோக்ஷஜன், புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் பகவான். அப்பேற்பட்ட பகவானுடைய தாமரை திருவடிகளுடைய சேவை ஈடுபடுறது. அப்படிப்பட்ட சேவை
அஹைத்துகி அப்ரதிஹதா, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், இது நான் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், அதை பண்ண என்ன கிடைக்கும், சரி நான் இந்த சேவையை பண்றேன், அவங்க எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பாங்க, இங்க எங்க என்ன பண்ணுவார், கடவுள் எனக்கு என்ன உதவ போறார், நான் வந்து இதை பண்றேன் எனக்கு என்ன கிடைக்கும், சரி நான் 12 இப்போ எல்லாமே இப்படிதான் நம்ம பாக்குறோம். இப்படிதான் குழந்தைங்களுக்கு இப்படிதான் சொல்லி தரோம். நீ போடா போய் ஒரு 12 தேங்காவோட எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கிடுவேன், உனக்கு இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் ஆகும் பார், அந்த பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துப்பார், அவருக்கு வேற வேலையே இல்லை, இதுதான் இதை மட்டும் தான் அவர் பண்ணணும். இப்படிதான் சொல்லி தரோம் நம்மளுக்கு, குழந்தைகளுக்கு இப்படிதான் சொல்லி தரோம். நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வளர்ந்துருக்கும். எல்லாம் அவன் செயல்டா, அவன் பார்த்துப்பான், போ அவன்கிட்ட போ. ஆனா பகவான் அதெல்லாம் பண்றது நம்மளுக்கு உதவுவார், ஆனா அதை தான் நம்ம அவர்கிட்ட கேட்கணுமா? இது ஒரு பக்தியினுடைய ஒரு அஹைத்துக்கி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அப்ரதிஹதா, எந்த சூழ்நிலையிலையும், இப்ப சூழ்நிலை அனுகூல்யமா இருக்கு, நல்ல வசதியா இருக்கு, உடல்ல தெம்பு இருக்கு, நல்லா வசதியா இருக்கும், எல்லாம் வந்து சூழ்நிலைகள் நல்லா இருக்கு, நம்மள எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க, நம்மளோட திறமைகளை பாராட்டுறாங்க, இப்ப நான் இந்த பக்தர்களுக்கு உதவுவேன், இப்ப நான் மத்தவங்களுக்கு வந்து எல்லா விதமான உதவியும் செய்வேன், இப்ப நான் நல்லா சிரிச்சு பேசுவேன். ஆனா ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன உடல் ரீதியான உபாதை, மன ரீதியான உபாதை, பொருள் ரீதியான உபாதை, உடனடியாக பக்தி முடிஞ்சு போச்சு. ஒரு அம்மா கோயிலுக்கு வந்துனே இருந்தாங்க ரொம்ப வருஷமா ஒரு 8 மாசம் 10 மாசம் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வரதையை நிறுத்திட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு நாள் பார்த்து கேட்டோம், என்னம்மா ஏன் நீங்க கோயிலுக்கு வரதை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். சொன்னாங்க, கிருஷ்ணனுக்கு எல்லாம் செஞ்சுட்டாரு, இனிமேல் எனக்கு அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது கிடையாது பக்தி. கிருஷ்ணன் உனக்கு உதவிட்டார் அப்படின்னா அவரே அப்ப அவ்வளவுதானா பக்தி? அப்படின்னா எதுவுமே நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். கேவலம் நம்மளுக்கு இந்திரிய சுகத்தை திருப்திப்படுத்துறதுக்கோசம் கடவுள் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல பார்க்கலாம், பீஷ்மதேவர் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியத்தை பண்றார். இப்படிப்பட்ட ஒரு உடல் ரீதியான உடல் உபாதைகள் நிறைந்த சூழ்நிலையிலையும், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் என்ன பண்றார் பீஷ்மதேவர்? அவர் மிகவும் அற்புதமாக அவங்க எல்லாரையும் வரவேற்கிறார். இதுல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு இது ஒரு உலகாயத ஒரு தொடர்புல ஆன்மீகம் அதெல்லாம் விட்டுலாம். வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்கன்னா முதல்ல அவங்களை உபச்சரிக்க தெரியணும். இப்ப நான் கோயில இருக்கேன், கோயிலுக்கு வந்தவங்கள முதல்ல உபச்சரிக்கணும், சிரிச்ச முகத்தோட கூப்பிடணும், வாங்க தயவு செய்து வாங்க, ஹரே கிருஷ்ணா, கோயிலுக்கு வாங்க. முதல்ல வந்த உடனே அவங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம் கொடுக்கணும், குடிக்க தண்ணி கொடுக்கணும். அப்புறம் அவங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு அவங்களை ரொம்ப வசதியான ஒரு இடத்துல அவங்களை அமர வைக்கணும். அவங்க களைப்பாறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவணும். அதுக்கப்புறம் நல்ல உபச்சாரம் செய்யணும், நல்ல உணவு கொடுக்கணும், பிரசாதம் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு உதவி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரி, நீங்க வந்து எத்தனை மணிக்கு உங்களுக்கு திருப்பி ட்ரெயின்? நீங்க நாளைக்கு காத்தாலும் இருப்பீங்களா இல்ல மத்தியானமே கிளம்பிடுவீங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது இல்லையா? சில இடத்துக்கு நம்ம போனோம், ஏண்டா போனோம் அப்படின்னு ஆயிடும். உள்ள வந்தோடனே மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. அப்புறம் இப்படி அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கணவர் என்ன பண்ணுவார், மனைவி கிட்ட இப்படி ஒரு கஞ்சாட காமிப்பார். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஒரு மணி நேரத்துல கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிடையாது. இவங்க மூலமா நம்மளுக்கு என்னடா இவன் யாரோ ஒரு 2 வீலர்ல வந்திருக்காண்டா, இவனால நம்மளுக்கு ஒரு லாபமும் கிடைக்காது. அவர் கார்ல வந்திருக்கார், நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல நன்கொடை கிடைக்கும். கிருஷ்ண திருப்தி அடைய மாட்டார். இந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு வைஷ்ணவன் எப்படி பாக்குறான் அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய யாரானாலும் சரி அவங்களை நம்ம யாரா அதிதி தேவோ பவ. அதிதி தேவனா என்ன? நாராயணருடைய பிரதிநிதி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதுதான் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி தரும். இதுதான் பக்தர்கள் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம இப்ப இன்னொரு சமயம் சொல்லு, பிரபு நீங்க சொல்றீங்க இப்படிலாம், ஆனா எனக்கு சம்பாத்தியமே கிடையாது பிரபு, நானே ஒரு ஓட்ட குடிசை வீட்டுல இருக்கேன், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பாதி நேரம் தண்ணி கொட்டிட்டு இருக்கும், அப்ப நான் என்ன பிரபு பண்றது? சாஸ்திரம் சொல்றது அப்படி உங்ககிட்ட எதுவுமே இல்ல, பணம் இல்ல, வசதி இல்ல, ஒண்ணுமே இல்ல, எங்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னா கூட என்ன பண்ண, எதுவுமே இல்லைன்னு சொல்லி அழணுமா? அழுது தயவு செய்து எங்கிட்ட எதுவுமே இல்ல, என்னால எங்கிட்ட என்னோட 4 சந்தோஷமா பேசக்கூடிய 4 வார்த்தைகள் தான் இருக்குன்னு சொல்லி அவங்களை உபச்சரிக்கணுமா? அப்படி சொல்றது சாஸ்திரம் நம்மளுக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமா ஹரே கிருஷ்ணா சொல்லாமே, வாங்க உட்காருங்க. தண்ணி கூட உன்னால கொடுக்க முடியலையா? யோசிச்சு பாரு, ஒரு சின்ன சொம்புல தண்ணி கொடுத்து அவங்க உட்கார, அது கூட எதுவுமே முடியல. சாஸ்திரம் சொல்றது அட்லீஸ்ட் என்கிட்ட எதுவுமே இல்லை சொல்லி அழுது அவங்களை உட்கார வை அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, நம்ம யாருக்கும் சூழ்நிலை அது மாதிரி இல்ல. முதல்ல இந்த மாதிரியான இப்ப நம்ம பீஷ்மதேவரை பார்த்து கத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஏதாவது சின்ன அசம்பாவிதம் வீட்டில் நடந்துருது, அதை நம்ம வந்து கிருஷ்ண திருப்தி அடைய மாட்டார். நம்ம அது மாதிரி இருந்தோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப அற்புதமாக
வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை நம்ம அவங்கள கையாளணும், அவங்களை ரொம்ப அற்புதமா நடக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம பாருங்க, பாகவதத்துல இருந்து அவ்வளவு விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பக்தர்கள் உதாரணமாக காமிக்கிறாங்க, எப்படி நம்ம நடந்துக்கணும், உலகத்துல எப்படி மத்தவங்களை எப்படி நம்ம வழிநடத்தி, எப்படி அதன் மூலமாக அவங்களை கிருஷ்ணோட சேவை ஈடுபடுத்தணும். பீஷ்மதேவரை பாக்குறதுக்கே அங்க எல்லாரும் உற்சாகம் அடைந்திருந்தாங்க. அவன் பாக்குறான், யுதிஷ்டர் பாக்குறாரு, ஓ அவங்க அங்க அங்க இருக்கக்கூடிய மத்த தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட எல்லார்ட்டையும் சொல்றாரு, பேர்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான தூய்மையான ஒரு ஆத்மா இப்படி படுத்து கிடக்காரு பாரு, எனக்கோசரம், கேவலம் எனக்கோசரம் இங்க இப்படி படுத்து கிடக்காருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு யுதிஷ்டர். இப்ப இன்னும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ரொம்ப அற்புதமான சில ஸ்லோகங்கள்லாம் வர இருக்கு, அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த குறிப்பிட்ட இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பிரபுபாதோட அற்புதமான பொருளுரை, அதை நம்ம பார்க்கலாம். பிரபுபாத் சொல்றார், மத கொள்கைகளை காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப சரிப்படுத்திக் கொள்ளும் கலையை திறமை வாய்ந்த சமயவாதிகள் நன்கறிவர். உலகில் உள்ள சிறந்த ஆச்சாரியர்கள் அல்லது மத பிரச்சாரகர்கள் அல்லது குருமார்கள் ஆகிய அனைவரும் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப வாயிலாக தங்களது நோக்கங்களை நிறைவேற்றினர். விஷயங்களை சரிப்படுத்திக் கொள்வதில் ஒருவர் திறமைசாலியாக இருக்க வேண்டும். இந்த பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்வதற்குரிய 12 உயர்ந்த அதிகாரிகளில் பீஷ்மதேவரும் ஒருவர் ஆவார். எனவே பிரபஞ்சம் முழுவதிலும் இருந்து வந்த அவரது மரணப்படுக்கையின் அருகே கூடியுள்ள சக்தி வாய்ந்த முனிவர்கள் அனைவரும் வரவேற்று உபசரிக்க அவரால் முடிந்தது. அவ்வேளையில் அவர் தமது வீட்டிலோ அல்லது சுகாதாரமான நிலையிலோ இல்லாததால் முன் வந்து அவர்களை வரவேற்று உபசரிக்க அவரால் முடியவில்லை என்பது உண்மைதான், இல்லையா? அவர் படுத்து கிடக்கார், அப்படி படுத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில முன் வந்து அவரால் உபசரிக்க முடியல. ஆனால் அவரது மனம் நல்ல நிலையில் இருந்ததால் அதன் வாயிலாக அவரது இதயபூர்வமான இனிய வார்த்தைகளை அவரால் கூற முடிந்தது. நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப இது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எவ்வளவு பேர் பார்க்கலாம், சில பேர் சொல்லுவாங்க ஷிடு மூஞ்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மூஞ்ச பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கும், உங்கள்கிட்ட பேசலாமா வேணாமான்னு. சில பேர் ஒருத்தர் இடத்துக்கு நம்ம அது ஒரு பக்தன் அந்த மாதிரி இருக்கவே மாட்டோம். ஏன்னா பக்தன் எப்பயுமே கிருஷ்ணனோட ஹிருதயத்துல கொண்டிருக்கான், எப்பயுமே ரொம்ப ஆனந்தமயமா இருப்பான், எப்பயுமே ரொம்ப ஆனந்தத்தோட கிருஷ்ணரை வெளிப்படுத்துவான். இது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு சொல்றாரு, ரொம்ப இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. ஆனால் அவரது மனம் நல்ல நிலையில் இருந்ததால் அதன் வாயிலாக அவரது இதயபூர்வமான இனிய வார்த்தைகளை அவரால் கூற முடிந்தது. இவ்வாறாக அவர்கள் அனைவரும் நன்கு வரவேற்கப்பட்டனர். ஒருவரால் தனது கடமையை உடல் உழைப்பினாலோ மனதாலோ அல்லது வார்த்தைகளாலோ நிறைவேற்ற முடியும். மேலும் அவற்றை உபயோகிக்கும் கலையை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதனால் உடல் அளவில் தகுதியற்றவராய் இருந்த போதிலும் அவர்களை வரவேற்பதில் அவருக்கு சிரமம் இருக்கவில்லை. இது ரொம்ப ஒரு அற்புதமான கருத்து. இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும், உடல் ரீதியா நம்மளால முடியலனா கூட சில மன ரீதியாக நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு சில சமயத்துல உடல் ரீதியா நம்மளால சில செய்ய முடியல, பொருளாதார ரீதியாக நம்மளால செய்ய முடியலன்னா கூட மனதளவுல நம்ம கிருஷ்ணரை உபசரிக்கலாம், மனதளவுல நம்ம கிருஷ்ணரை போற்றலாம். கிருஷ்ணர் அதை ஏத்துக்கிறார். அதனால இதுதான் பக்தியினுடைய ஏற்றம், பக்தர்களுடைய ஏற்றமும் கூட. இதுதான் பீஷ்மருடைய உன்னதமான குணங்கள். நம்ம பீஷ்மருடைய உன்னதமான குணங்களுடைய ஆரம்பத்தை நம்ம இங்க பாக்குறோம். இந்த ஸ்லோகங்கள்ல இன்னும் பல அற்புதமான குணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தோட நிறுத்திக்கலாம். இன்னும் பல சம்பவங்களை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. அதனால நான் இதோட இந்த உபன்யாசத்தை நிறுத்திக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். மீண்டும் மற்ற ஸ்லோகங்களை வரப்போற வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா இப்படி கேட்கலாம். நீங்க கையை ரைஸ் பண்ணி நீங்க கேட்கலாம். சந்தேகம், கேள்வி, விமர்சனம். ஹரே கிருஷ்ணா.
हरे कृष्णा प्रभु, दंडावत प्रणाम प्रभु. எஸ் பிரபு. பிரபு பேசுறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு கேள்வி பிரபு. இப்போ நீங்க அந்த பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா பிரபு, லைஃப்ல நம்ம சில சேலஞ்சஸ் வரும்போது பக்தர்களுக்கு வந்து என்ன இப்படி ஒரு சேலஞ்ச் வருது, பக்தி இது பண்ணும்போது ஒரு சேலஞ்ச் வருது, ஒரு சலிப்பு வந்துருது பிரபு. அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து அப்போ அந்த டைம் பீங் அந்த சேலஞ்சில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் லோயர் ஆகுது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வருது பிரபு. பக்தியில இருக்கும்போதே ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து அதுக்கு நிறைய உதாரணங்கள் சாஸ்திரங்கள் இருந்தாலும், எத்தனையோ கதைகள் படிச்சாலும் பிரபு சொல்ற மாதிரி பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ அந்த ஸ்லிப் ஆகுது பிரபு. தவறு அந்த அந்த ஒரு மோட்டிவேஷன் போகுது, அந்த கிரிப் போகுது பிரபு. அது உங்க பேர் பிரபு? சிவகுமார். சிவகுமார், நன்றி. நடைமுறைக்கு உள்ள ஒரு கேள்வி இது. அதனால நம்ம வந்து என்ன முக்கியம் அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கத்துல இருந்து பயிற்சி பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கிறோம், உயர்ந்த பக்தர்கள் எப்படி இக்கட்டான சூழ்நிலையில கூட அவங்களுக்கு எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலுமே கூட அந்த சிரமத்தெல்லாம் வெளியில காமிக்காம மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பயிற்சி. இது எல்லாமே வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தினசரி நம்மளுடைய ஜபமாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய நம்ம தினசரி சாஸ்திரங்களை படிக்கிறோம், நம்ம எவ்வளவு நேர்மையா அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம், அப்புறம் எப்பயுமே பகவானோட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம இந்த மாதிரியான ஒரு நல்ல மனப்பான்மை எப்பயுமே வளர்த்துட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லயும் தூய பக்தியை கடைபிடிக்கிறதுக்கு கிருஷ்ணன் நம்மளுக்கு சக்தியை கொடுப்பார். நம்மளும் அந்த மாதிரி அவருடைய கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடணும், கிருஷ்ணனுடைய பக்தர்களுடைய சேவையில் ஈடுபடணும் அப்படின்ற வந்து நம்ம அந்த முயற்சியில நம்ம உறுதியா இருக்கும் பொழுது நம்மளுக்கு கிருஷ்ணன் சக்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய கேட்கணும். இந்த மாதிரி பீஷ்ம தேவர், ஸ்ரீல பிரபுபாதர், அப்புறம் உயர்ந்த பக்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம நிறைய கேட்கும் பொழுது அப்ப நம்மளுக்கு புரியும், ஆடாடா நான் எவ்வளவு சிறியவன், எனக்கு எவ்வளவு சிறிய புத்தி இருக்கு, பகவானும் பகவானுடைய பக்தர்களும் எவ்வளவு உயர்ந்த குணங்களை கொண்டிருக்காங்க. சோ அதனால நான் என்னோட வாழ்க்கையில என்னுடைய மனப்பான்மையை மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். சோ அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு பணிவு வளரும், அவ்வளவுக்கு அவ்வளவு மிகவும் சிறியவர்கள் அப்படின்றத நம்ம உணர்வோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிறியவர்கள்னு உணர்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இது வந்து எளிமையானது கிடையாது. பட் இது இப்படிதான் நம்ம என்னுடைய ஆரம்பம் தொடங்கும். இது மாதிரி நம்ம பக்தர்களுடைய சங்கத்துல இருந்து நம்ம பயிற்சி பண்ண வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு அதிகரிக்கும். வைஷ்ணவர்களுடைய சேவை, கிருஷ்ணனுடைய சேவை, அப்படி ஒரு மனப்பான்மை வர வர நம்ம மிகவும் இது வந்து எப்படின்னா ஆனந்தத்தை அதிகரிக்கும். நம்மளுக்கு ஏதாவது பௌதிக ரீதியான கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட அந்த கஷ்டங்கள்லாம் ஒரு பெரிய கஷ்டங்களாவே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வைஷ்ணவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை செய்யும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் உயர்ந்த ஆனந்தம். அதனால இது அனுபவத்தின் மூலமாகவும் பயிற்சியின் மூலமாகவும் நம்ம இதை வளர்த்துக்க முடியும். வேற ஏதாவது கேள்வி, சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி? சிவகுமார், உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் பிரபு, எஸ் பிரபு. தேங்க் யூ. நன்றி. நீங்க எந்த ஊர் பிரபு? பிரபு சென்னையில இருக்கேன். சென்னை. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இது என்னோட நம்பர் ஆட் பண்ண முடியுமா உங்களோட இதுல குரூப்ல? நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த குரூப்க்கு நீங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே பிரபு. வேற ஏதாவது சந்தேகம்? இன்னைக்கு உபன்யாசத்துக்கு தொடர்ந்து ஏதாவது சந்தேகம், கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. நைஸ் டு see you after long time. எஸ் பிரபு, பிரணாம். பரமையா வேதநாராயண் பிரபு, பிரணாம் பிரபு. எஸ் பிரபு, பிரணாம் பிரபு. இன்னைக்கு தான் முதல்ல உங்க லெக்சர் கேட்கறேன். ஹரே கிருஷ்ணா. பரமையா இருந்தது. பீஷ்மருடைய பேக்ரவுண்ட் நீங்க சொன்னது சொல்ல மாதிரி. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு பக்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு மதியானம் பிரசாத்துக்கு வரனாலே நமக்கு திடீர்னு சொன்ன உடனே அவங்க வந்து, இன்னைக்கா ஏன் பிரபு நேற்றே சொல்லல. நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட், நம்ம அதிதி தேவ பவா நம்ம சொல்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நடைமுறைக்கு வரும்போது திடீர்னு ஒரு 5 பக்தர் ஃபோன் பண்ணி, பிரபு நாங்க இன்னைக்கு மத்தியானம் உங்க வீட்டுல சாப்பிடுவோம்னா, ஏன்னா நம்ம நம்மளுடைய பிளான் வேற மாதிரி இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒன்று பண்ணிருப்போம். ஆனா நமக்கு உடனடியாக வந்து அந்த மனமு வந்து வரவேற்கிற அந்த
மனப்பான்மை இல்லைங்கிறத வந்து கரெக்டா சுட்டி காமிச்சீங்க. சரி, வேதநாராயண் பிரபு, நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க இது மூலமா ஒரு நல்ல ஒரு கருத்தை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. இது சம்பந்தமா நான் ஒரு 1-2 கருத்துக்கள் சொல்ல விரும்புறேன். இப்போ இது 2 பக்கத்துல இருந்து இப்ப இந்த விஷயத்தை பார்க்கணும். ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வேதநாராயண் பிரபு நல்ல கருத்து சொல்றாரு. இப்போ நம்ம வரக்கூடிய நம்மளுக்கு இப்ப அதிதி தேவோ பவ அப்படின்னா, நம்ம வரக்கூடிய யார் வேணாலும் வரலாம். ஆனா அந்த சமயத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து உதவுறதுக்கு முன் வரணும். உதவுறதுக்கு நம்ம உற்சாகத்தோட இருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கு. கண்டிப்பா ஒரு வைஷ்ணவர் அப்படிதான் நடந்துக்கணும். அதுதான் நம்ம சாஸ்திரத்துல பாக்குறோம். பெரிய பெரிய பக்தர்கள் அப்படி நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அதே சமயத்துல இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னொரு வைஷ்ணவன் எப்படி நினைப்பான் அப்படின்னா, அவன் எப்படி நினைப்பான் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப நல்ல பழக்கம் அது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம தகவல் தெரிவிக்கிறது நல்லது. திடீர்னு வந்து நான் வந்து துர்வாச முனி மாதிரி ஒரு 60,000 சீடர்களை கூட கூட்டின்னு போயிட்டு இவன் என்ன பண்றான் பாரு, இவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கலாம். சில சமயத்துல சில மக்களுக்கு அது மாதிரியும் மனப்பான்மைகள் கொண்டிருக்காங்க. அதாவது அது மாதிரி மனப்பான்மை கிடையாது. அவங்க வந்து எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்றது, திடீர்னு 20 பேரோட எங்க வேணா எப்படி வேணா போனோம், எல்லாமே அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகள் நடக்கணும், ரொம்ப பிரமாதமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் ஒரு பொறுப்பான ஒரு செயல் கிடையாது. ஸோ இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க வந்து சிறந்த காரியம் என்ன அப்படின்னா, தகவல் தெரிவிக்கணும் பண்றது சிறந்தது. அப்படி சில சமயங்கள் தகவல் தெரிவிக்கல, அப்படி எதுவும் பண்ணலாம் கூட, நம்ம அவங்களை உபசரித்து அவங்களை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போகும்பொழுது, நம்ம பெரிய எனக்கு வந்து யாருமே வந்து எனக்கு மாலை போடல, எனக்கு வந்து சாமரம் வீசல, எனக்கு வந்து ஏசி ரூம் கொடுக்கல, எனக்கு வந்து பிரசாதத்துல வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து வெறும் கிச்சடி தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நினைச்சுக்கிறதும் வந்து அதுவும் ஒரு சரியான ஒரு மனம். 2 பக்கத்துலயும் இருக்கு. 2 பக்கத்துலயும் புரிஞ்சுக்கணும். மிக நன்றி வேதநாராயண் பிரபு, நல்ல கருத்தை நீங்க சொன்னீங்க. வேற ஏதாவது கேள்விகள், பதில், விமர்சனம்? சிவகுமார் பிரபு சொல்லுங்க. சிவகுமார் பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு கிளாஸ் ரிலேட்டட் ஒரு டவுட் பிரபு. எஸ் பிரபு, ப்ளீஸ். இப்போ பீஷ்ம தேவரோட சபதங்கள் இருக்குல்ல பிரபு, அது ஆமா, ஒன் ஆஃப் த வெரி கிளைம்ட் அண்ட் இது அது. ஆனா அந்த அதுலயே 2 ஆங்கிள் இருக்குல்ல பிரபு. அவர் வந்து அவரோட அப்பாவுக்காக ஒரு சபத்தை எடுக்கிறாரு, 2 சபதமே எடுக்கிறாரு. அவருக்கு வேணான்றதும், அந்த அறிஞர்ல யாரா இருந்தாலும் அவரோட அப்பாவோட முகத்தையே பார்ப்பேன், ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. அந்த ஒரு ஆங்கிள் வந்து இந்த சபதங்கள் வந்து சாக்ரிஃபைஸோட ஒரு எல்லையே இது பண்றது, சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்தாலும், அதே சபதங்கள் வந்து ஆர் பிகமிங் அ கர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் கௌரவாஸ் அண்ட் அந்த மாதிரி மாறுது இல்லை பிரபு. அப்போ இந்த சூழ்நிலையில அவரோட சபதத்துக்காகவே துரியோதனனை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் வந்துட்டாருன்னு சொல்லாம அது எப்படி பாக்குறது பிரபு? பெரிய ஒரு டயலமா. இப்போ அவர் எடுக்கக்கூடிய சபதங்களாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு மேலோட்டத்திலேருந்து ரொம்ப உயர்ந்த கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, அவர் வந்து உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மகாஜனர், தூய பக்தர். இப்ப அந்த சபதங்கள் எல்லாமே அவர் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவர் சந்தானர், அவர் அப்பாவுக்கு வந்து உதவணுன்றது அவருடைய எண்ணம். அப்புறம் அந்த பிரம்மச்சரிய ஒரு விரதத்தையும் அவர் கடைபிடிக்கிறார். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியாகம் தான் செய்யறார். இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணனுடைய ஏற்பாடும் இதுல இருக்கு. நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன். அந்த உதாரணம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து அவர் வந்து இந்த வீரிய ரசத்துல இந்த மகாபாரத யுத்தத்துல சண்டை போடுறார், கிருஷ்ணருக்கு திருப்தியை கொடுக்கிறார். ஒரு தூய பக்தருடைய மனப்பான்மை என்ன அப்படின்னா, அவர் எந்த பக்கத்துல வேணா இருக்கிறது தயாரா இருக்கார். நரகத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கார், சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கார், இந்த மர்த்திய லோகத்துல இருக்கிற தயாரா இருக்கார். தூய பக்தரோட மனப்பான்மை இப்படிதான். எந்த காரியத்தை பண்ணா கிருஷ்ண திருப்தி அடைவார். அதற்கு அப்படிதான் அந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கணும். அதனால அவர் வெளிப்புற சூழ்நிலையில இருந்து சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லௌகீக செயல் மாதிரி இருக்கும். ஆனா வந்து முழுமையாக அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே கிருஷ்ணோட திருப்திக்கோசம் தான் பண்றாங்க. அதேதான் அந்த சூழ்நிலையிலையும் திரௌபதியோட வஸ்திராபரணம் பொழுது அவர் அமைதியா இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் கண்டிப்பா கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு இருக்க போறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் தர்மத்திலேருந்து பார்க்கும்பொழுது அவர் அப்படி இருந்திருக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, பக்தியினுடைய ஏற்றம் தெரியுது. பக்தியோட ஏற்றம்ன்றது என்ன அங்க அப்படின்னா, அங்க முழு சரணாகதி அடைகிறாங்க திரௌபதி. உடனடியாக அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய தஞ்சம் கிடைத்து அவங்க எவ்வளவு ஒரு உயர்ந்த பக்தை அப்படின்றது அதன் மூலமாக
உலகத்துக்கே வெளிப்படுத்தப்படுறது. திரௌபதியினுடைய அந்த வஸ்திராபரணம் மூலமாக எவ்வளவோ பேருக்கு இன்னைக்கு உலகத்துல அவமானம்லாம் நடக்கிறது. ஆனா திரௌபதிக்கு பெரிய ஏற்றம் உள்ளவர்களாக அவங்க இருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவோ முதலை எவ்வளவோ மிருகங்கள்லாம் வதம் செய்யப்படுது. ஆனா கஜேந்திரனுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க கிருஷ்ணர்கிட்ட முழுமையாக சரணடைஞ்சிருக்காங்க. அதுதான் அந்த ஏற்றம். சோ இந்த கண்ணோட்டத்தை தான் இதை நான் பாக்குறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சந்தேகம்? 2-3 பேர் கை ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. இன்னும் சில பக்தர்கள் 2-3 பேர் கை ரைஸ் பண்ணீங்க, தயவுசெய்து நீங்க கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சேதுராமன், பெங்களூர். சேதுராமன் சொல்லுங்க. இப்போ இந்த டாபிக் பீஷ்ம தேவரின் பிரார்த்தனைகள் வந்திருக்கு இல்லையா? ஆமா. அது இனிமேல் தான் வரப்போறதா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பீஷ்ம தேவர் அந்த பிரார்த்தனையை தொடங்கறதுக்கு முன்னாடி அந்த என்ன சொல்ற செட்டிங் த சீன், அந்த சூழ்நிலை நம்ம எந்த சூழ்நிலையில இப்போ பீஷ்ம தேவர் இருக்காரு. இப்போ இத்தனை நேரம் கடந்த 2 வாரமா நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, இந்த பாகவதம் எதை பத்தி பேசுறது, பாகவதம் என்ன விஷயத்தை கொடுக்குறதுன்றத கேட்டோம். 1. 2வது அந்த பாகவதத்துல பீஷ்மர் ஒரு உயர்ந்த பக்தர் அப்படின்றத கேட்டோம். அந்த பீஷ்மர் எப்பேற்பட்ட உயர்ந்த பக்தர் அப்படின்றத பத்தி எல்லாம் கேட்டோம். இப்ப பீஷ்ம தேவர் எந்த கட்டாயத்துல இருக்கார், எந்த சூழ்நிலையில இருக்கார், அந்த இடத்துல யாரெல்லாம் அவரை பார்க்க வந்திருக்காங்க, இந்த சூழ்நிலையில என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் இந்த அடுத்த வாரம் வரக்கூடிய வாரத்துல அந்த பிரார்த்தனைகள் ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி ஸ்லோகங்கள் போறது அதை பொறுத்து இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி? சில பேர் யாருக்கோ சந்தேகம் நீங்க சாட்ல கூட அனுப்பலாம். இங்க ஒருத்தர் கேக்குறாங்க, எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை, மக்கள் இதன் மேல கவர்ச்சி அடைய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பண்றது? அதான் துரதிருஷ்டம். அவங்க வாழ்க்கை சிக்கலாவே இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, எளிமையான வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கைன்னு அவங்க நவீன வாழ்க்கை, ஸ்விட்ச போட்டா ஃபேன் சுத்தும் அப்படின்னு சில பாட்டு எல்லாம் பாடுறாங்க. ஸ்விட்ச போட்டா ஃபேன் சுத்தும். ஆனா அந்த ஸ்விட்ச போட்டு ஃபேன் சுத்துறதுக்கு அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சுத்த போறோம் அப்படின்றத அவங்க யாருக்கும் தெரியறது இல்ல இல்லையா? அவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லையா? காத்தால இருந்து கடுமையா உழைக்கிறான், அந்த மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதனால எளிமையான வாழ்க்கை, விவசாயம், ஒரு பண்ணை நிலத்துல போய் இருந்து ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை, விவசாயத்தை உழுதுண்டு இருந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அதுலயும் சில சிரமங்கள் இருக்குன்றாங்க. ஆனா அந்த சிரமம் நவீன காலத்து சிரமத்தை ஒப்பிடும் பொழுது அது பெரிய சிரமம் கிடையாது. இன்னும் இயற்கையான ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. அதை பத்தி நம்ம அதிகமா கேட்கணும். நடைமுறையில அதன் மூலமா நம்ம அடையக்கூடிய பலனை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையின் மூலமாகவும் உயர்ந்த சிந்தனையின் மூலமாகவும் என்ன ஏற்பட போறது? அந்தே நாராயண ஸ்மிருதி. நம்ம விஷ்ணு எப்பயுமே நினைச்சுக்க முடியும், கிருஷ்ணர் எப்பயுமே நினைவில் கொள்ள முடியும். சோ நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தினா நம்மளால விஷ்ணுவனுடைய ஸ்மரணையில எப்பயுமே இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும். அதுதான் சிறந்தது. வேற ஏதாவது கேள்வி, சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா. நீங்க ஏதாவது சந்தேகம் நீங்க சாட்ல கூட அனுப்பலாம். ஒரு தகவல் தெரிவிச்சுக்கிறவங்க எல்லாருக்கும், நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிடுத்து. யாருக்காவது நீங்க இருந்து கேள்விகள் சந்தேகம் கேட்கணும்னா தயவு செய்து நீங்க கேளுங்க. மற்றபடி வேற யாராவது நீங்க லாக் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணலாம். இல்ல நீங்களும் இந்த கேள்விகளை நீங்களும் அதற்கான பதில தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க இருந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி பணியோட கேட்டுக்கிறோம். வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி? சில பேர் நீங்க சாட்லயே மெசேஜ் அனுப்பலாம் சந்தேகம் இருந்ததுன்னா. இப்ப இங்க இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான உபன்யாசங்கள் மேலும் சில பிரபுபாதர் புஸ்தகங்களை படிக்கிறதன் மூலமாக உற்சாகம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பாக இதுதான் இந்த பக்தியினுடைய ஏற்றமே இதுதான். இந்த பக்தி ஏற்றமே உங்களுக்கு போன வாரம் விளக்கினேன். என்ன விளக்கினேன் அப்படின்னா, ஸ்ருண்வதாம் ஸ்வகத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுஹுருத் சதாம். இந்த கிருஷ்ண கதாவை கேட்கறதின் மூலமாகவும் அதை பத்தி பேசுறதின் மூலமாகவும் என்ன ஏற்படுறது அப்படின்னா, நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அபத்திரங்கள்லாம் தூய்மை அடையிறது.
இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தூய்மை அடைகிறதின் மூலமாக உடனடியாக நம்மளுக்கு ஆனந்தம் ஏற்படுறது. ஏன்னா அழுக்கெல்லாம் நம்ம இதயத்தை விட்டு விலகி எடுத்து கண்டிப்பாக. அதனாலதான் நம்ம எப்பயுமே என்ன பரிந்துரைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சிகளே நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, உலகமெங்கும் இந்த மையங்களை நிறுவி நிறைய பக்தர்கள் மூலமா, பக்தர்கள் கிருஷ்ணரை பத்தி பேசுறதன் மூலமாக மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம், கிருஷ்ணரை பத்தி எப்பயுமே பேசுறது, கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, கிருஷ்ணனுடைய உன்னதமான தத்துவங்கள், அவருடைய வைபவங்கள், அவருடைய லீலைகளை பத்தி பகிர்ந்துகிறதன் மூலமாக இந்த ஜீவன் எப்பயுமே ஆனந்தமயமாக. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர், இந்த இயக்கத்துடைய ஆச்சாரியருடைய குரு, அவர் சொல்லுவார், இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு குறைதான் இருக்கு. என்ன குறை அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு இல்லாததின் குறை. அந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்றத நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா உடனடியாக இந்த ஜீவனுக்கு ஆனந்தம் ஏற்பட்டுடும். அதுதான் நீங்க ரகசியம். வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி? ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணாமா, சொல்லுங்கம்மா. இப்ப 7 வித ரசம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? 7 விதமான ரசங்கள். மாதிரி அது இல்லாதது சொன்னீங்க இல்லையா? சொல்றேம்மா. இப்போ சாஸ்திரங்கள்ல வந்து 7 விதமான ரசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அத்புத ரசம், அத்புத ரசம்னா ஆச்சரியம். அப்புறம் பயானக ரசம்னா பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்புறம் வீரிய ரசம் அப்படின்றது நான் சொன்னேன். வீரிய ரசம்ன்றது வந்து வீரத்தை, இங்க பீஷ்மர் வந்து பீஷ்மர் அர்ஜுனன் கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ரசம் வந்து வீரிய ரசம். அப்புறம் ஹாஸ்ய ரசம், ஹாஸ்ய ரசம்னா நகைச்சுவை, நகைச்சுவையை வெளிப்படுத்தக்கூடியது. அப்புறம் என்ன சொன்னீங்க? நகைச்சுவை, அதாவது சிரிப்பு இல்லையா, நம்ம வந்து அது வந்து ஹாஸ்ய ரசம். அப்புறம் வந்து அப்புறம் மிகப்பெரிய அளவுல கோவத்தை வெளிப்படுத்த இன்னொரு 3 ரசம் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல அதற்கு பெயர் இருக்கு, எனக்கு சரி உடனடியாக எனக்கு நினைக்க வர மாட்டேங்கிறது. இன்னொரு 3 ரசம் இருக்கு. அந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியது, இன்னொன்று வந்து ஸ்ருங்கார ரசம்ன்றது அது மாதுரிய ரசம், பிரதானமான ரசம். இன்னொரு 3 ரசங்கள் சம்ஸ்கிருதத்துல பெயர் இருக்கு, அது நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்றேன். உங்களுக்கு எனக்கு சட்ட நினைவில் வரல. இந்த 7 ரசங்கள் இது வந்து உபரசங்கள்னு பேரு. 5 பிரதானமான ரசங்கள், அது வந்து தாஸ்ய ரசம், சாந்த ரசம், தாஸ்ய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். இது 5 பிரதானமான ரசங்கள். அப்புறம் இந்த 7 உபரசங்கள் இருக்கு. இதை பத்தி, இந்த 7 உபரசங்களை பத்தி நாம் வரக்கூட சில வகுப்புகள்ல அதை பத்தி நம்ம பார்ப்போம். இதுல இந்த வீரிய ரசத்தை பீஷ்மதேவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். அப்ப அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்குறேன். ஓகே பிரபு, மிக்க நன்றி. வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி? ஓகே, இங்க ஒரு கேள்வி வந்திருக்கு. ராம் பிரசாத் கிட்ட என்னன்றது பார்க்கலாம். இங்க ராம் பிரசாத் ஒரு கருத்து சொல்றார். இந்த பீஷ்ம தேவருடைய லீலைகள்